வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது உன்னால பார்க்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகின் நல்லோசனைகள் அடைந்து நீதிமொழியும் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் ಕழுத்துக்கு ಸರಮಣಿಯುಮಾರು. 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಇಸ್ರಾಯೇಲರ ಅರಸನಾಗಿದ್ದ ದಾವಿದನ ಮಗನಾದ ಸೊಲೊಮೋನನ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು. ಇವುಗಳಿಂದ ಜನರು ಜ್ಞಾನವನ್ನು ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಪಡೆದು ಬುದ್ಧಿವಾದಗಳನ್ನು ಗ್ರಹಿಸಿ ವಿವೇಕ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅಂದರೆ ನೀತಿ ನ್ಯಾಯ ಧರ್ಮಗಳಲ್ಲಿ ಶಿಕ್ಷಿತರಾಗುವರು. ಇವು ಮೂಢರಿಗೆ ಜಾಣತನವನ್ನು, ಯೌವನಸ್ಥರಿಗೆ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಬುದ್ಧಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವು. ಜ್ಞಾನಿಯು ಇವುಗಳನ್ನು ಕೇಳಿ ಹೆಚ್ಚಾದ ಪಾಂಡಿತ್ಯವನ್ನು ಹೊಂದುವನು. ವಿವೇಕಿಯು ಮತ್ತಷ್ಟು ಯುಕ್ತ ಆಲೋಚನೆ ಉಳ್ಳವನಾಗುವನು. ಇವು ಗಾದೆ, ಸಾಮ, ಜ್ಞಾನಿಗಳ ನುಡಿ, ಒಗಟು ಇವುಗಳನ್ನು ತಿಳಿಯಲು ಸಾಧನವಾಗಿವೆ. ಯೆಹೋವನ ಭಯವೇ ತಿಳುವಳಿಕೆಗೆ ಮೂಲವು. ಮೂರ್ಖರಾದರೂ ಜ್ಞಾನವನ್ನು ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವರು. ಮಗನೇ, ನಿನ್ನ ತಂದೆಯ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳು, ನಿನ್ನ ತಾಯಿಯ ಬೋಧನೆಯನ್ನು ತೊರೆಯಬೇಡ. ಅವು ನಿನ್ನ ತಲೆಗೆ ಅಂದದ ಪುಷ್ಪ ಕಿರೀಟ, ಕೊರಳಿಗೆ ಹಾರ. இது கடவுளுடைய வார்த்தையினால எப்படி ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த முடியும் என்பது மாத்திரமல்ல, அதனால் எப்படி இந்த பூமியில தரிசனங்களால் நாம் நிறையப்படுகிறோம் என்பதை பார்த்தோம். ನೋಡ್ರಿ, ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಹೇಗೆ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸೋದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಅದರ ಮುಖಾಂತರ ನಾವು ದರ್ಶನ ಉಳ್ಳವರಾಗಿ ಬದುಕೋದು ಅನ್ನೋದು ಹೇಳ್ತದೆ. பாருங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ಈ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವೈಯಕ್ತಿಕವಾದ ಮನುಷ್ಯನಿಗೂ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇದೆ. நீங்க நினைக்கலாம் பாருங்க, ஊழியம் செய்யறவங்க மட்டும்தான் நோக்கத்துல இருக்கிறாங்க. ನೀವು ನೆನೆಸಬಹುದು ಸೇವೆ ಮಾಡೋರಿಗೆ ಮಾತ್ರ ಉದ್ದೇಶ ಇದೆ ಅಂತ. இல்ல, கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கம் இல்லாமல் அழைக்கவே கிடையாது. ಇಲ್ಲ, ದೇವರು ಯಾರೊಬ್ಬರನ್ನು ಒಂದು ಉದ್ದೇಶವಿಲ್ಲದೆ ಯಾರನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. ஏதோ உங்களை ரட்சித்துட்டாரு, எதுக்காக ரட்சித்தாருன்னு நமக்கு புரியல, நம்ம அறிவுக்கு உட்பட்டதில்லை, அவருடைய அன்புக்கு உட்பட்டது தான். ஆனா ரட்சித்திருக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்றதை மறந்துடாது. ನೋಡ್ರಿ, ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದು ಯಾಕೆ ರಕ್ಷಿಸಿದ ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಬುದ್ಧಿಗೆ ಎಟ್ಟುಕೋದಿಲ್ಲ. ಅದು ಆತನ ಪ್ರೀತಿಗೆ ಒಳಪಟ್ಟಿರೋದು. ಆದ್ರೆ ರಕ್ಷಿಸಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಉದ್ದೇಶದ ಅಡಿಯಲ್ಲೇ ದೇವರು ರಕ್ಷಿಸಿರೋದು. பாருங்க, இயேசு அங்க ஊழியம் செய்யும் போது 12 பேரை அழைச்சாரு. ನೋಡಿ, ಯೇಸು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ 12 ಜನರನ್ನು ಕರೆದ. அதுல ஒருத்த அதை புரிஞ்சுக்கல, அதனால நாண்டுன்னு செத்து போயிட்டான். ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದ ಕಾರ ನೇಣು ಹಾಕಿಕೊಂಡು ಸತ್ತ. மத்த 11 பேருமே கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாங்க. ಆದ್ರೆ ಇತರ 11 ಜನನು ದೇವರಿಗಾಗಿ ತಮ್ಮ ಜೀವವನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ರು. உலகம் முழுவதும் இதை சுமந்து சென்றார். ಲೋಕಾದ್ಯಂತ ಇದನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋದ್ರು. அதுல ஒருத்தர் தான் தோமா, அவர் தான் இந்தியாவுக்கு வந்தார். ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬನೇ ತೋಮನು, ಅವನು ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದ. அந்த 11 பேரை வச்சு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். 12வது ஆள் யூதாவுக்கு அப்புறம், அதாவது யூதாஸ் காரியத்துக்கு அப்புறம் வந்ததுதான் பவுல். பவுல் வந்து அந்த 12வது அப்போஸ்தலன். ನೋಡ್ರಿ, ಇಸ್ಕರಿಯೋತ ಯೂದನ ನಂತರ ಬಂದವನೇ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು. ಈ 12 ಜನರನ್ನು ಇಟ್ಟು ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನೇ ಸೃಷ್ಟಿಸಿದ. இந்த 12 பேர் தான் இன்னைக்கு வந்து உலகத்தையே கலக்கன ஒரு ஜனம். ಈ 12 ಜನನೇ ಇಡೀ ಲೋಕವನ್ನೇ ಕದಲಿಸಿದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. வேதத்தை எழுதுனதுலயும் அதுல அழைக்கப்பட்ட ஜனங்க தான். ಸತ್ಯವೇದವನ್ನು ಬರೆಯೋದ್ರಲ್ಲೂ ಅವರನ್ನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟ. இது வந்து ஒரு பெரிய நோக்கத்தின் அடிப்படையில் கர்த்தர் செய்யறான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ನೋಡ್ರಿ, ಇದನ್ನು ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶದ ಅಡಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅನ್ನೋದು ನಾವು ತಿಳ್ಕೋಬಹುದು. நீங்க ஆவிக்குரிய ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டோம்,
நல்வாழ்வுல வாழணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மேலோட்டமான அறிவு. ಇವತ್ತು ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಏನ್ ಎನಿಸ್ತಾರೆ, ನಾವು ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಬದುಕಬೇಕಂತ. ಇದು ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾದ ಒಂದು ಮೇಲ್ನೋಟವಾದ ತಿಳುವಳಿಕೆ ಅಷ್ಟೇ. கர்த்தர்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா தரித்திரத்தில் இருக்கவே முடியாது. ನೋಡ್ರಿ, ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದ್ರೆ ನೀವು ದರಿದ್ರದಲ್ಲಿ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. மழையில போய் நின்னுட்டு நனையிலன்னு சொல்ல முடியுமா? ಮಳೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನನಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗತ್ತಾ? கர்த்தர் வந்து ஒரு ஐஸ்வர்யத்தின் தேவன். அவரிடத்துல நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்வாழ்வு உண்டு. உங்க பிரச்சனையை மாத்துவார், உங்களை ஐஸ்வர்யத்தை தருவார், உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தையே மாத்தி காமிப்பார். அதெல்லாம் தேவன் செய்யற ஒரு பெரிய ನೋಡಿ, ದೇವರೊಬ್ಬ ಐಶ್ವರ್ಯ ಉಳ್ಳ ದೇವರು. ಆತನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ತನ್ನ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಆತ ತೋರಿಸ್ತಾನೆ. ಅದು ஒரு முடிவல்ல, அது ಆದ್ರೆ ಅದೊಂದು ಮುಕ್ತಾಯವಲ್ಲ. அது ஒரு பெரிய நோக்கமும் நீங்க நினைச்சிடாதீங்க. ಅದನ್ನೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶ ಎಂಬುದಾಗಿ ಭಾವಿಸಬೇಡಿ. இது வந்து ஒரு துவக்கம், அவ்வளவுதான். ಇದೊಂದು ಪ್ರಾರಂಭ ಅಷ್ಟೇ. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் அவர் தரணும்னு அவரே தீர்மானிக்கிறார். ஏன்னா மனுஷன் அப்படிதான் வாழணும், அது அவர் விரும்புறாரு. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಕೊಡ್ಬೇಕಂತ ದೇವರೇ ಬಯಸ್ತಾನೆ. ಇದು ದೇವರಾಗಿ ಕೊಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು. ஆனா நமக்குன்னு வைத்திருக்கிற ஒரு நோக்கம் இருக்கு பாருங்க. அந்த நோக்கம் இந்த தரிசனின் வாயிலாக வெளிப்படுத்தி காமிக்கிறார். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಉದ್ದೇಶ ಅನ್ನೋದನ್ನ ದೇವರು ಆ ದರ್ಶನದ ಅಡಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ತೋರಿಸ್ತಾನೆ. யாராவனா இருந்துன்னு போலாம். ನೀವು ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಇರಬಹುದು. நீங்க வந்து படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம். ನಿಮಗೆ ವಿದ್ಯೆ ಇರಬಹುದು, ಇಲ್ಲದೆ ಹೋಗಿರಬಹುದು. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹಣ ಇರಬಹುದು, ಇಲ್ಲದೆ ಹೋಗಿರಬಹುದು. பின்னணி பெரிய அளவுல சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாம கூட இருக்கலாம். ನಿಮ್ಮ ಹಿನ್ನೆಲೆ ಅನ್ನೋದು ಹೇಳೋ ರೀತಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿರಬಹುದು. இதெல்லாம் அதை சார்ந்தது இல்ல. ಇದೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಸೀಮಿತವಾಗಿರೋದಲ್ಲ. இது வந்து தேவன் உங்களை ரட்சிக்கிறாரு பாருங்க. அந்த ரட்சிக்கிற தேவன் அந்த ரட்சிப்பின் அடிப்படையில ஒரு நோக்கத்தை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அதுக்கு பேர் தான் தரிசனம். ಇದು ನೋಡ್ರಿ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸ್ತಾನೆ. ನೋಡ್ರಿ, ರಕ್ಷಿಸುವಂತ ವಿಧಾನದ ಅಡಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಉದ್ದೇಶವನ್ನು ಆ ದರ್ಶನದ ಮುಖಾಂತರ ತೋರಿಸ್ತಾನೆ. ನೋಡ್ರಿ, ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ದರ್ಶನ. நீ வந்து இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் அளவில்லாம பெற்றுக்கலாம், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ಈ ಐಶ್ವರ್ಯ ಅನ್ನೋದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಮಿತಿಮೀರಿ ಹೊಂದ್ಕೋಬಹುದು. ಅದೆಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ. தேவன் அப்படிப்பட்டவர். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ಅಂತವನಾಗಿದ್ದಾನೆ. குணாதிசயமே அப்படிதான். ಆತನ ಗುಣಾತಿಶಯವೇ ಹಾಗೆ. அது வந்து நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெரிய எப்படி ஒரு பார்வையா அதையே ஒரு லட்சியமா நம்ம என்றது கிடையாது. ನೋಡ್ರಿ, ಅದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ದೃಷ್ಟಿಕೋನವಾಗಿ ಅದೇ ನಮ್ಮ ಒಂದು ಗುರಿಯಾಗಿ ನಾವು ಎನಿಸೋದಲ್ಲ. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்குன்னு வைக்கப்பட்ட தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கு. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, ದೇವರು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಉದ್ದೇಶ ಅಥವಾ ದರ್ಶನ ಅನ್ನೋದು ಹೇಗಂದ್ರೆ, ಇಡೀ ಪ್ರಪಂಚ ತಿರುಗಿ ನೋಡುವ ಮಟ್ಟಿಗೆ ಅದು ಬಹಳ ಉನ್ನತವಾಗಿರ್ತದೆ. உதாரணத்துக்கு சொல்றேன். ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತೇನೆ. ஒரு காந்தக சக்தி இருக்குன்னு வைக்கல. ಸಿಡಿ ಮದ್ದಿನ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ ಅಂತ. இந்த காந்தக சக்தி எப்படிப்பட்டதுன்னா வெளியில தெரியாது. ಈ ಸಿಡಿ ಮದ್ದಿನ ಶಕ್ತಿ ಹೇಗಂದ್ರೆ ಹೊರಗೆ ಕಂಡು ಬರಲ್ಲ. பார்க்கிறதுக்கு இரும்பு மாதிரி தான் இருக்கும். அது ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಕಬ್ಬಿಣದಂತೆ ಕಾಣ್ತದೆ. அதுல உள்ள ஒரு சக்தி இருக்குது. ಆದ್ರೆ ಒಳಗೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ. பாருங்க, அது காந்தகம் நம்ம சொல்லும்போது அது இரும்புன்னு சொல்ல மாட்டாங்க, இரும்பு காந்தகம் சொல்லுவாங்க. ನೋಡ್ರಿ, ಆ ಸಿಡಿ ಮದ್ದು ಶಕ್ತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ಅದನ್ನು ಕಬ್ಬಿಣ ಅಂತ ಹೇಳೋದಲ್ಲ, ಕಬ್ಬಿಣದಿಂದ ಕೂಡಿರುವ ಶಕ್ತಿ ಅಂತ அது ಹೇಳ್ತಾರೆ. நீங்க பவர் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ಅದನ್ನ ನೀವು ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡ್ಬೇಕನ್ನೋದು அவசியம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ಕೊಡ್ಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ அது ಇಲ್ಲ. இரும்பு காந்தகம். ಅದು ಕಬ್ಬಿಣದಿಂದ ಕೂಡಿರುವಂತ ಒಂದು நீங்க எந்த பொருளை கொண்டு போனாலும் அது அப்படியே அதை இழுத்து கொள்ளாது. அப்படியே ಕ್ಷಮಿಸಿ, ಅದು ಆಯುಷ್ಕಾಂತ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಎಂತ ಒಂದು ಕಬ್ಬಿಣವಾದ ಸೆಲ್ಕೊಳ್ತದೆ. எங்க கொண்டு போனாலும் அது ஒட்டிக்கும். ಎಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಅದು ಇಳ್ಕೊಬಿಡ್ತದೆ. விளங்குதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? பாருங்க, அது சின்ன சின்ன இரும்பு தூட்களெல்லாம் அப்படியே கொண்டு வரும். ಅದು ಕಬ್ಬಿಣದ ಚೂರುಗಳನ್ನೆಲ್ಲ ಸೆಲ್ಕೊಳ್ತದೆ. ஆச்சரியமா இருக்கணும். ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರ್ತದೆ. அதை வச்சு சிலர் விளையாடுவாங்க பாத்தீங்களா? ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನ ಇಟ್ಟು ಆಟ ಆಡ್ತಿರ್ತಾರೆ. மேல வந்து சில மண்ணெல்லாம் போட்டுட்டு கீழே பேப்பர் வச்சு தேய்ச்சி பசங்க விளையாடுவாங்க. நீங்களும் சின்ன வயசுல விளையாடுவீங்க. ಮಣ್ಣನ್ನು ಪೇಪರ್ ಮೇಲೆ ಹಾಕಿ ಕೆಳಗಡೆ ಆಯುಷ್ಕಾಂತನ ಇಟ್ಟು ಈಗ ಆಟ ಆಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. பாத்துறீங்களா? ನೋಡಿದೀರಾ? அப்ப அது இழுக்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ಅಂದ್ರೆ ಅದನ್ನು ಎಳೆಯೋದ್ರಲ್ಲಿ ಅಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರ್ತದೆ. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் தேவன் அப்படிதான் வச்சிருக்காரு. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನನ್ನು ದೇವರು ಹಾಗೆ ಇಟ್ಟಿರೋದು. ஒரு ரட்சிப்புன்ற ஒரு சக்தி அவனுக்குள்ள வச்சிருக்காரு. அந்த சக்தியின் மூலமா அவனுக்குள்ளாக அவர் பெரிய எதுவும் இன்பில்ட் பண்ண அவசியம் இல்லைங்க. அந்த ரட்சிப்புல இருக்கிற அந்த சக்தியே பிறரை இழுக்கத்தக்க உள்ள ஒரு வல்லமை உள்ளது. ನೋಡಿ, ದೇವರು ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಶಕ್ತಿಯನ್ನು ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಮತ್ತೆ ಏನೋ ತುಂಬಿಸಬೇಕೆಂಬ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಆ ರಕ್ಷಣೆಯ ಶಕ್ತಿಯಿಂದಲೇ ಇತರರನ್ನು ಅವನು ಆಕರ್ಷಿಸಬಹುದು. ಆಮೆನ್. விசுவாசி ನಂಬ್ತೀರಾ? ரொம்ப முக்கியம், ಬಹಳ ಮುಖ್ಯ. நான் ரட்சிக்கப்பட்டது 96ல. ನೋಡಿ, ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದು 96ರಲ್ಲಿ. அங்க வந்து ஒரு பிளாட்பாரத்தில் ஒரு கடை இருக்கும். ಅಲ್ಲಿ ಒಂದು ಬೀದಿ ಸಾಲಿನಲ್ಲಿ ಒಂದು ಅಂಗಡಿ ಇರ್ತದೆ. அந்த அண்ணன் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவர். ಆ ಅಣ್ಣ ಬಂದು ತೂತುಕುಡಿ ಪ್ರಾಂತಕ್ಕೆ ಸೇರಿ. அவர் ஒரு லாரி டிரைவரா இருக்கும்போது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல அவருக்கு லெஃப்ட் லெக் கட் ஆயிடுச்சு. ಒಂದು ಲಾರಿ ರೈಟ್ ಲೆಗ್ ಕಟ್ ಆಯ್ತು. ಕ್ಷಮಿಸಿ, ಲಾರಿ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಅಪಘಾತದಲ್ಲಿ ಅವ್ರ ಬಲಗಾಲು ಕಟ್ ಆಗ್ಬಿಡ್ತು. நான் அந்த ரோட்ல போகும்போது எனக்கு அப்போ நான் வந்து வீட்டுல இல்ல, அதனால ரட்சிக்கப்பட்ட உடனே தனியா ஒரு ரூம்ல தான் தங்கி இருந்தேன். ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ಮೇಲೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಬೇರೆ ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಕೋಣೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೆ. ஒரு நாள் அப்படி ரோட்ல போகும்போது அந்த கடையை நான் பார்த்தேன். ಒಂದ್ಸರಿ ಆ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವಾಗ ಅಂಗಡಿ ನೋಡಿದೆ. அவர்கிட்ட போய் சாப்பிட்டேன். ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡಿದೆ. சாப்பிடும் போது அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ಅವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. ஒரு 5 நிமிஷம் பேசினேன். ಒಂದು 5 ನಿಮಿಷ
அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ಅವ್ರು ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿತ್ತು. பாருங்க, இந்த நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நைட்ல டின்னர் கொடுக்குற வீடு மாதிரி ஆகி போச்சு. ದಿನ ಕಳೀತಾ ಇದ್ದಂಗೆ ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ ಪ್ರತಿ ದಿನ ರಾತ್ರಿ ಊಟ ಮಾಡುವ ಸ್ಥಳ ಆಗ್ಬಿಡ್ತು. ஒரு முட்டை தோசை 5 ரூபாய். அப்ப ಒಂದು ಮೊಟ್ಟೆ ಹಾಕಿದ ದೋಸೆ 5 ರೂಪಾಯಿ. ஒரு முட்டையே 5 ரூபாய்க்கு தர மாட்டோம். ಇವತ್ತು ಒಂದು ಮೊಟ್ಟೆನ 5 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರೆ. 96ல நான் சொல்றேன். ನಾನು 96ರಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. அப்ப அங்க போன என் நண்பர்கள் நாங்க எல்லாரும் போக ஆரம்பிச்சோம். ಅಲ್ಲಿ ನಾನು ಇತರ ಸ್ನೇಹಿತರೆಲ್ಲ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. போய் நைட்ல அங்க சாப்பிடுவோம். ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಅಲ್ಲಿ ಊಟ ಮಾಡ್ತೀವಿ. நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்காக தனியா சட்னி எடுத்து வச்சிருப்பாரு. ನೀವು ನೋಡಿದ್ರೆ ನಮಗಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಚಟ್ನಿ ತೆಗೆದಿಟ್ಟು நாங்க வரலனா அது வேஸ்ட் ஆயிடும். ನಾವು ಬರ್ತಿದ್ರೆ ಅದು ವೇಸ್ಟ್ ಆಗ್ತಿತ್ತು. சொல்லுவார், நீங்க வந்தாலும் வரனாலும் தம்பி உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ಆದ್ರೂ ಹೇಳ್ತಿದ್ರು, ತಮ್ಮ ನೀವು ಬಂದ್ರು ಬರ್ದೇ ಹೋದ್ರು ಅದು ನಿಮಗಾಗಿ ತೆಗೆದಿಟ್ಟಿದ್ದೇನೆ. நாளாகும்போது அவர்கிட்ட இந்த சுவிசேஷத்தை பேச ஆரம்பிச்சேன். ದಿನ ಕಲಿತಾ ಇದ್ದಾಗೆ ಅವ್ರ ಬಳಿ ಸುವಾರ್ತೆ ಹಂಚ್ಕೊಂಡೆ. சுவிசேஷத்தை பேச பேச பாருங்க, அந்த மனுஷனுக்குள்ள பெரிய எண்ணங்கள் மாறும். ಸುವಾರ್ತೆ ಹಂಚಿಕೊಳ್ತಾ ಅವ್ರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ. அப்புறம் அவர் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சு, ಮತ್ತೆ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. அவரோட பேச ஆரம்பிச்சு, ಅವ್ರ மனைவியோட பிள்ளைகளோட பேச ஆரம்பிச்சு, ಅವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. உங்களுக்கு சொல்றேங்க, ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாசத்துல முழு குடும்ப ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಕೇವಲ 2 ತಿಂಗಳಲ್ಲಿ ಇಡೀ ಕುಟುಂಬನೇ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. என்ன பண்ணிட்டேன், ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ? பயங்கரமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசு மாதிரி ஒரு அப்படிலாம் நான் பேசவே கிடையாது. அவங்க ನೀವು ನೋಡಿದ್ರೆ ಯೇಸು ಬಂದು ಈ ರೀತಿಯ ದೊಡ್ಡದಾಗೆಲ್ಲ ಏನ್ நீங்க ಮಾತಾಡ್ಲಿಲ್ಲ. நம்பிடுங்க, ನೀವು ನಂಬಿಡಿ, உங்களை கடவுள ಎಲ್ಲ அதெல்லாம் நான் ஒண்ணும் பேசவே கிடையாது. ಆ ರೀತಿನೂ ಏನ್ ಮಾತಾಡ್ಲಿಲ್ಲ. அவர் ஒண்ணே நாட்ட இந்த பழக்கம் வர வர பாத்தீங்கன்னா அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு, உட பழகும் போதே இந்த ஆராதனைக்கு வரணும்னு எனக்கு தோணுது, நீ போற ஒரு சபைக்கு வரணும்னு எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ರು, ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾಗೇನೆ ನೀನು ಹೋಗುವ ಸಭೆ ಆರಾಧನೆ ಬರ್ಬೇಕೆಂಬ ಒಂದು ಆಕರ್ಷಣೆ ನಾನು ಎಳಿತಾ ಇದೆ. இது வந்து ஒரு பொதுவான ஒரு காரியம். இது ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் தேவன் ஒரு வல்லமையை வச்சிருக்கிறான்றதை நீங்க உணர முடியும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯರಿಗೆ ದೇವರು ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ತಿಳ್ಕೋಬಹುದು. நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, ನೀವು ಸಾಧಾರಣವಾಗಿ ಭಾವಿಸಿ, நீங்க எந்த இடத்துல வேலை செய்யுங்க, ನೀವು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ, எந்த பகுதியில் வேணாலும் வாழுங்க, ನೀವು ಎಂತ ಪ್ರಾಂತದಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೆ ಬದುಕ್ರಿ. உங்களுக்கு உங்க ரட்சிப்பின் மேல் ஒரு பெரிய கவனம் இருக்குமானா உங்க ரட்சிப்பு பிறரை பாதிக்காம இருக்கவே இருக்காது. ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಕುರಿತಾಗಿ ನಿಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಯೋಚನೆ ತಿಳುವಳಿಕೆ ಇರೋದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಇತರರನ್ನ ಆಶ್ಚರ್ಯಚಕಿತರನ್ನಾಗಿ ಮಾಡದೇ ಇರೋದಿಲ್ಲ. நம்ம அவனுங்களோட பேசி அவனுங்களோட கலந்து அவங்க மாதிரி மாறி அவங்களுக்கு இனத்துக்கு மாதிரி போயிடக்கூடாது. ನಾವು ಅವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿ ಅವರಂತೆ ಬದಲಾಗಿ ಅವರ ಮಾತುಗಳನ್ನಾಡಿ ಅವರಾಗಿ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗ್ಬಿಡಬಾರ್ದು. பாருங்க, எப்பவுமே இந்த மெஜாரிட்டியான கூட்டம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு யூஸ்லெஸ் கூட்டம். ನೋಡ್ರಿ, ಯಾವಾಗ್ಲೂ ಬಹುಸಂಖ್ಯಾತರು ಅಂತ ಹೇಳ್ತಾರ, ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರ್ದವ್ರೆ. நீங்க பாருங்க, இந்த மெஜாரிட்டியா பேசுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கதை அடிக்கிறது, தேவையில்லாததை பேசுறது, அங்க வந்து பாத்தீங்கன்னா வீண் கதைங்க, அடுத்து இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மெஜாரிட்டியான கிரௌட். அது ಬಹುಸಂಖ್ಯಾತರಾಗಿ ಕೂಡಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿ ಹರಟೆ ಹೊಡೆಯೋದು, ಬಿಟ್ಟಿ ಮಾತುಗಳು ಆಡೋದು, ಇದೆಲ್ಲ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರ್ದವು. ಗುಂಪು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತದೆ. இந்த நல்ல அறிவுரைகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல விசாலமாகிற ஆட்கள் பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳು, ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆಗಳು, ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿವಾದಗಳನ್ನು ಹೇಳುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ನೋಡೋ 1-2-3 ಇರ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. எதமர் ஒத்துக்கிறீங்க? ஆமா இல்ல ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? ಹೌದು. நீங்க படிக்கிற காலத்திலே பார்க்கலாம் பாருங்க. ನೀವು ಓದೋ ಕಾಲದಲ್ಲೇ ನೋಡಿರ್ಬೋದು. நாங்க பைபிள் ஸ்கூல்ல படிக்கும்போது ನಾವು ಸತ್ಯವೇದ ಶಾಲೆ ಓದುವಾಗ 150 பேர் இருந்தாங்க. 150 ಜನ ಇದ್ವಿ. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் தான். அவங்க மேல யார் ನನಗೆ ಒಳ್ಳೆ ಹತ್ತಿರದ ಸ್ನೇಹಿತರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹತ್ತತ್ರ ಒಂದು 3 ಜನ ಮಾತ್ರ. அந்த 3 பேர் எனக்கு ரொம்ப நெருங்கியவங்க. ಆ 3 ಜನ ನನಗೆ ಬಹಳ ಸಮೀಪವಾದವರು. சில 147 பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல தான் இருப்பான். ಇತರ 140 ಜನ ನೋಡಿದ್ರೆ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲೇ ಇರ್ತಿದ್ರು. எப்ப பார்த்தாலும் பாருங்க, கிரவுண்ட்ல கூடி அந்த கிரவுண்ட்ல பேசி அந்த சனிக்கிழமை ஆச்சுங்க ஒரே அரட்டாச்சு டீ கடையில போயிட்டு வந்து எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ಈ 147 ಜನ ಮೈದಾನದಲ್ಲಿ ಸುತ್ತಾಡ್ಕೊಂಡು ಟೀ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಒಂದೇ ಅಲ್ಲಿ ಆಟ ಆಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. நாளடைவுல பாத்தீங்கன்னா பேப்பரை பார்த்து சினிமாவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு இருப்பான். ದಿನ ಕಲಿತಾ ಇದ್ದಂಗೆ ಪೇಪರ್ನೆಲ್ಲ ಓದಿ ಸಿನಿಮಾ ಕತೆ ಎಲ್ಲ ಮಾತಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. சில நேரத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா எவனாவது அந்த காதுல வச்சு டேப் ரிகார்ட்ல கேட்டிருப்பான். என்னடா கேக்குறன்னு எடுத்து கேட்டீங்கன்னா அவன் எஃப்எம்ல உட்கார்ந்து பாட்டு சினிமா பாட்டு கேட்பான். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಟೇಪ್ ರಿಕಾರ್ಡ್ ಹಾಕೊಂಡು ಕಿವಿಗೆ ಹೆಡ್ಫೋನ್ ಹಾಕಿ ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಏನಪ್ಪ ಕೇಳ್ತಿದ್ದೆ ಅನ್ನೋட ಎಫ್ಎಂ ಅಲ್ಲಿ ಹಾಡುಗಳು ಕೇಳ್ತಾರೆ. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 கூட்டத்துல நம்ம விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் விலகி இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த மெஜாரிட்டியான ஒரு கூட்டம் நம்மள ஏன் சேர்த்துக்கிறது இல்லைன்னா, இவங்க நம்ம பேசுறது அவங்களுக்கு ஒத்து வரல, நம்மோட இணையிறது அவங்களுக்கு பிடிக்கல, நம்மளுடைய மாற்றங்கள் அவங்களால அங்கீகரிக்க முடியல, தான் பிரச்சனை. ನೋಡ್ರಿ, ಆ ಬಹುಸಂಖ್ಯಾ ಕೂಟದಿಂದ ನಾವು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿರೋ ರೀತಿ ಕಂಡು ಬರ್ತದೆ. ಕಾರಣ ಯಾಕೆ ಅವ್ರು ನಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕರಿಸೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಹೇಳುವಂತ ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳು ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ಅದರಿಂದ ಅವರಿಂದ ನಾವು ಬೇರ್ಪಟ್ಟಂತೆ ಕಂಡು ಬರ್ತದೆ. 4 ஆயிடுச்சு பாருங்க. ದಿನಗಳು ಕಳೀತು. 4 வருஷம் இருந்திருக்கேன் அந்த காலேஜ்ல. ಆ ಕಾಲೇಜಲ್ಲಿ 4 ವರ್ಷ ಇದ್ದಿದ್ದೇನೆ. கடைசியில பாத்தீங்கன்னா ಕೊನೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ஒரு பிரச்சனை நம்மகிட்ட வர ஆரம்பிச்சா. ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಬಳಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ. அவன் வாழ்க்கையில போராடணும் வர ஆரம்பிச்சா. ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ ಅಂದ್ರೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ. ஜெபம் சொன்னீங்கன்னா காலையில 5 மணிக்கு முடிச்ச உடனே ரூமை தட்டுவான் பசங்க. ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆ ಆಗಿದೆ ಬಂದು ಬಾಗಿಲು ತಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜெபம் பண்ணுங்க
ಅಣ್ಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, மனசு சரியில்லை. ಮನಸ್ಸು ಸರಿ ಇಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? நீங்க பாத்துறீங்களா? ನೀವು ನೋಡಿದ್ದೀರಾ? அங்க 147 பேர் அவங்க கூட சுத்தனா அவன் ஜெபம் பண்ண மாட்டானா? ಅಲ್ಲಿ ಸುತ್ತಾಡ್ತಿದ್ದ 147 ಜನ ಇದ್ರಲ್ಲ, ಅವ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ವಾ? சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? என்னைக்கு நம்ம ரட்சிப்பு மேலயும் நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நோக்கத்தின் மேல நம்ம கவனம் பெருகுதோ, நான் சொல்றேன் பாருங்க, பிறர் உங்க பின்னாடி தானா வருவாங்க. நீங்க யாரும் இழுத்துன்னு வர வேண்டிய அவசியம் ನೋಡ್ರಿ, ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ರಕ್ಷಣೆಯ ಮೇಲೂ ದೇವರು ಇಟ್ಟಿರುವಂತ ಉದ್ದೇಶದ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಹೆಚ್ಚಾದ ಗಮನ ಇರುವಾಗ ಇತರರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾರೆ, ನೀವು ಯಾರನ್ನು ಹೋಗಿ ಹುಡುಕಬೇಕಾಗಿಲ್ಲ. புரியறதுக்கு டைம் ஆகலாம், ಅದು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಮಯ ಹಿಡಿಬಹುದು. நான் உங்களுக்கு சொல்றேன், ಆದ್ರೆ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, காலங்கள் மாறும் பொழுது உங்க பின்னாடி நிச்சயமா வந்தே வருவாங்க. ಕಾಲಗಳು ಗತಿಸಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಬರ್ತಾರೆ. எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಾವು ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? ரொம்ப முக்கியம். ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ரெண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ இது பொதுவான ஒரு காரியம். ಇದು ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. ரெண்டாவது, இந்த ரட்சிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட வகையில் ஒரு தரிசனங்கள் உள்ள உருவாகுது. ಈ ಎರಡನೇದು, ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವೈಯಕ್ತಿಕ ಮನುಷ್ಯನ ಜೀವನದಲ್ಲಿ ಅವನದೇ ಒಂದು ದರ್ಶನ ಅವನೊಳಗೆ ಉಂಟಾಗ್ತದೆ. எதுவா வேணாலும் இருக்கலாங்க. கர்த்தர் உங்களை ஏதாவது ஒரு வகையில அவருடைய ராஜ்யத்தின் அடிப்படையில உங்களை ஒரு நோக்கத்தின் அடிப்படையில அவர் கொண்டு சென்றார். அதன் அடிப்படையில தரது கூடி தான் தரிசனம். ನೋಡ್ರಿ, ಅದು ಏನೇ ಆಗಿರ್ಬೋದು, ಆ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಆತನ ಉದ್ದೇಶವನ್ನು ಇಡಬಹುದು, ಅದೇ ದರ್ಶನ. ಅದ நான் சொன்னேன் இல்லைங்களா? ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, நீங்க இதெல்லாம் பெருசா யோசிக்க வேணாம். நான் வந்து ஒண்ணுமே செய்யல கர்த்தருக்கு, அதெல்லாம் உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை. ನೋಡ್ರಿ, ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ಏನನ್ನೂ ಮಾಡಲಿಲ್ಲ, ಇದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಒಂದು ತಗ್ಗಿನ ಒಂದು ಮನೋಭಾವ. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. ದೇವರು ಏನೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ஏதோ ஒரு நோக்கத்தை உங்களுக்கு வச்சிருக்கார், ಏನೋ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்க வாசிச்சீங்கன்னா இயேசு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு. ನೀವು ಓದಿದ್ರೆ ಯೇಸು ಒಂದು ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. அங்க போகும்போது அங்க திராட்சை ரசம் குறைவுபட்டு போகுது. ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ದ್ರಾಕ್ಷಿ ರಸ ಕಡಿಮೆ ಆಗ್ತದೆ. உடனே மரியாள் இயேசு கிட்ட போய் சொல்றான். ತಕ್ಷಣ ಮರಿಯಲು ಹೋಗಿ ಯೇಸು ಬಳಿ ಹೇಳ್ತಾರೆ. உடனே இயேசு சொல்றாரு, இன்னும் என் வேலை வரவில்லை. ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, ಇನ್ನೂ ನನ್ನ ಸಮಯ ಬಂದಿಲ್ಲ. என்ன அப்படின்னா ಅರ್ಥ? ಅಂದ್ರೆ ಅದರ ಅರ್ಥ ಏನು? அப்ப அங்க வந்து திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்குதுன்றது உண்மை. ಅಂದ್ರೆ ದ್ರಾಕ್ಷಾರಸ ಕಡಿಮೆ ಆಗಿರೋದು ನಿಜ. அங்க வந்து பாத்தீங்கன்னா மரியாள் போய் சொன்னதும் உண்மை. ಮರಿಯಲು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದು ನಿಜ. அங்க இருக்கிற சூழ்நிலை உண்மை. ಅಲ್ಲಿ ಇರೋ ಪರಿಸ್ಥಿತಿ ನಿಜ. எல்லாம் உண்மைதான், ಎಲ್ಲ ನಿಜ. இயேசு சொல்ற இன்னும் என் வேலை வரவில்லை. ಆದ್ರೆ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, ಇನ್ನೂ ನನ್ನ ಸಮಯ ಬಂದಿಲ್ಲ. அப்ப பாருங்க, அந்த வேலை வருதுன்றதை எப்படி சொல்றேன்னா, மரியாள் அங்க இருக்கிற வேலைக்காரரை நோக்கி, வேதத்தை வாசிச்சு பாருங்க, இருக்கிற வேலைக்காரரை நோக்கி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಮರಿಯಲು ಅಲ್ಲಿರುವ ಕೆಲಸಗಾರರನ್ನು ನೋಡಿ ಆತನು ಏನನ್ನು ಹೇಳ್ತಾನೋ ಅದರಂತೆ ನೀವು ಮಾಡ್ರಿ. அந்த தண்ணியை மொண்டு ஊத்துனா பாருங்க, ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய நோக்கத்துக்காக வேலை செஞ்சவரா. ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿ ನೀರನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದ್ರಲ್ಲ, ಅವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು. ನಂಬ್ತೀರಾ? நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு உயர்ந்த இடத்துல நிக்கிறோம் பாருங்க, அந்த உயர்ந்த இடத்துல நிக்கிறது மட்டும் தான் தேவன் நம்மளை ஒரு அழைப்புக்கு ஒரு தரிசனத்துக்கு வச்சிருக்கிறார் நினைக்கிறோம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಉನ್ನತ ಮಟ್ಟದಲ್ಲಿ ನಿಲ್ತೇವೆ ನೋಡ್ರಿ, ಆಗ ಮಾತ್ರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏನೋ ಒಂದು ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ದರ್ಶನಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾನೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த தரிசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார் அந்த வெளிச்சம் உங்களுக்கு தானா வராது. ನೀವು ಯಾವುದೇ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ರು ದೇವರು ನನ್ನ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳೋದಾದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ಆ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ನಡೆಸ್ತಾನೆ ಎಂಬುದು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರ್ತದೆ. ಆಮೆನ್. ಎಷ್ಟು ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? பாருங்க, சில நேரத்துல நமக்கு சிலது புரியுறது கிடையாது. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೆಲವೊಂದು ಅರ್ಥವಾಗೋದಿಲ್ಲ. ஏன் புரியுறது கிடையாதுன்னா, நம்ம மனதுல நம்ம குறிச்ச ஒரு விஷயத்தை நம்ம வச்சுட்டு போவோம். ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ನಾವೇ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೇವೆ. நம்ம மனதுல நம்ம குறிச்சி நமக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்ல அந்த தரிசனத்தை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ನಾವೇ ಹೇಗೆ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೇವೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ಹೀಗೆ ಇರ್ತೇನೆ ಎಂಬಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಮ್ಮ ದರ್ಶನದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದನ್ನು ಸೇರಿಸ್ಬಿಡ್ತಾರೆ. பாருங்க, இந்த வேதத்துல கூட கர்த்தர் வந்து அந்த அழைப்பை பிரிச்சு காமிக்கிறார். ಆದ್ರಿಂದಲೇ ಸತ್ಯವೇದಲ್ಲೂ ಸಹ ದೇವರು ಆ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ, சிலர் அப்போஸ்தலர்களாகவும், ಕೆಲವೊಬ್ಬರನ್ನು ಅಪೊಸ್ತಲರನ್ನಾಗಿ, தீர்க்கதரிசிகளாகவும், ಕೆಲವೊಬ್ಬರನ್ನು ಪ್ರವಾದಿಗಳನ್ನಾಗಿ, சுவிசேஷகர்களாகவும், போதகர்களாகவும், மேய்ப்பர்களாகவும் ஏற்படுத்தினார். ಬೋಧಕರನ್ನಾಗಿ, ಉಪದೇಶಿಗಳನ್ನಾಗಿ ನೇಮಿಸಿದ. இந்த அஞ்சை ஏன் பிரிக்கிறார்னா, ಈ ಐದನ್ನು ಯಾಕೆ ಬೇರ್ಪಡಿಸ್ತಾನೆ? அஞ்சும் ஒரு ராஜ்யத்துக்கு தன்னுடைய தனிப்பட்ட வகையில வேலை செய்யக்கூடிய காரியம். ಈ 5 ಕೆಲಸಗಳು ಸಹ ತನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತದ್ದು. ಆಮೆನ್. ஒத்துக்கிறீங்களா? ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? அதே மாதிரி தான் நம்மளே ಅದೇ ರೀತಿನೇ கடவுளுடைய ராஜ்யத்துல ஏதோ ஒரு வகையில நம்மள பயன்படும்படி வைத்திருக்கிறார். ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಯಾವುದೋ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಬೇಕಂತ ಬಯಸ್ತಾನೆ. அவர் எந்த வகையில என்ன பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த வகையில நான் நிக்கிறேன் பாருங்க, அப்போ அந்த அழைப்புக்கு மரியாதை இருக்கு, அந்த தரிசனமும் ஒரு அங்கீகாரத்துக்குரியதாக மாறுது. ನೋಡ್ರಿ, ಆತನು ಯಾವ ವಿಧಾನದಲ್ಲಿ ನಾನು ಉಪಯೋಗಿಸಬೇಕಂತ ಬಯಸ್ತಾನೋ ಆ ವಿಧಾನದಲ್ಲಿ ನಾನು ನಿಲ್ಲುವಾಗಲೇ ಆತನು ಕರೆದಂತ ಕರೆಯುವಿಕೆಗೆ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇರ್ತದೆ. ಆ ದರ್ಶನದಲ್ಲಿ ನಾನು ನೆಲೆಗೊಂಡಿರ್ತೇನೆ. ಆಮೆನ್. ஒத்துக்கிறீங்களா? ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? ஆனா நிறைய பேருக்கு அப்படி தோணாது. ಆದ್ರೆ ಅನೇಕರಿಗೆ ಆ ರೀತಿ ತೋಚೋದಿಲ್ಲ. இவங்களுக்கு என்ன மைண்ட்ல அவங்க மனதுல தோணுதோ அந்த மனதுல தோன்றத ஒரு தரிசனமாக்கி அதுல ஃபிக்ஸ் பண்ணாதனால தான் வெற்றி அடைய முடியாம போயிடும். ಇವ್ರ ಮನಸ್ಸಿಗೆ ಏನ್ ತೋಚುತ್ತದೋ ಅದನ್ನೇ ದರ್ಶನವಾಗಿ ಅವ್ರು ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ಆದ್ರಿಂದಲೇ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಜಯವನ್ನು ಅವ್ರ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡೋದಿಲ್ಲ.
ஆமென். ಆಮೆನ್. சிலதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ಕೆಲವೊಬ್ಬರನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬಹುದು. நீ யாருமே தோல்வி அடையறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. ಇಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಸಹ ಸೋಲನ್ನು ಕಾಣಬೇಕಂತ ದೇವರು ಕರೆಯಲಿಲ್ಲ. நீங்க யாருமே ஏதோ ஒரு சராசரியான அந்த ரட்சிப்போடையவளா தேவன் இருக்க முடியும் உங்களை அழைக்கல. ಅಥವಾ ಸಾಮಾನ್ಯವಾದ ರಕ್ಷಣೆಯೊಂದಿಗೆ ನೀವು ಬದುಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯಾರನ್ನು ಸಹ ದೇವರು ಕರೆಯಲಿಲ್ಲ. தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஒரு ஆள் தத்துவத்தையும் ரட்சிப்புக்குரிய ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿಗೂ ಸಹ ತಮ್ಮದೇ ಒಂದು ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿತ್ವವನ್ನು ರಕ್ಷಣೆಯ ಒಂದು ಆಳವನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. இத நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு வெற்றி உங்க வாழ்க்கையில உயர ஆரம்பிக்கும். ಇದನ್ನು ಯಾವಾಗ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತೀರೋ ಆಗಲೇ ನಿಮ್ಮ ಜೀವನದ ಜಯದ ಯಶಸ್ಸನ್ನು ನೋಡ್ತೀರಾ. அதுதான் மேன்மைக்கே ஒரு பெரிய உதாரணம். ಅದೇ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠತೆಯ ಒಂದು ದೊಡ್ಡ ಉದಾಹರಣೆ. பாருங்க, எப்பவுமே அதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம்னு வரும்போது நமக்கு செய்ய தெரியும்ன்றதுனால அந்த காரியத்துல நம்ம முன்னின்ற கூடாது. ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡ್ಬೇಕಂತ ಬರುವಾಗ ಈ ಕಾರ್ಯ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಬಿಡಬಾರ್ದು. நமக்கு ஒரு காரியம் தெரியணும்னு வரும்போது கூட அந்த காரியம் தேவ ராஜ்யத்துக்கு மகிமையா இருக்குதான் எனக்கு வெளிப்படலனா அது நம்ம இடைப்பட கூட கூடாது. ನೋಡ್ರಿ, ಒಂದು ಕಾರ್ಯ ನಮಗೆ ಅದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿದ್ರು ಸಹ ಇದು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿಯದೆ ಹೊರತು ಅದರಲ್ಲಿ ನಾವು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗಬಾರ್ದು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. எதுமே ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? பாருங்க, இந்த பேச்சாற்றலுக்கும் பாஸ்டர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ಒಳ್ಳೆ ಮಾತಾಡುವವರಿಗೂ ಬೋಧಕರಿಗೂ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. எத்தனை பேர் பட்டிமன்றம் எல்லாம் பாக்குறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ಮಾತಿನ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ ನೋಡಿದೀರಾ? யாரும் பாக்குறதே கிடையாது. ಯಾರು ನೋಡಲ್ವಾ? இன்னைக்கு எந்த டிவில பார்த்தாலும் பட்டிமன்றம் தான் ஓடுது. ಯಾವ ಚಾನೆಲ್ ನೋಡಿದ್ರೆ ಈ ಮಾತಿನ ಒಂದು ಸಮಾವೇಶ ஒரு ನಡೀತಾ ಇದೆ. குடும்பத்துக்கு கணவன் முக்கியமா மனைவி முக்கியமா இது ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்காங்க. ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಗಂಡ ಮುಖ್ಯನಾ ಅಥವಾ ಹೆಂಡತಿ ಮುಖ್ಯನಾ ಇದ್ರ ಕುರಿತು ವಾದ ನಡೀತಾ ಇರ್ತದೆ. இது குடும்பத்தையே நாசமாக்கி விட்டுறாங்க. பெண்கள் தான் மனைவி இல்லை என்றால் அப்படி எல்லாம் கத்தின்னு கிடப்பாங்க. பாத்துறீங்களா? அது பாயிண்ட் எடுத்து அதுக்கு உதாரணங்களை வச்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை போட்டு ஒரு பயங்கரமா இருக்கும். கேட்கும் போது ஆமாயா மனைவி தான் கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கும். அவன் உட்காந்து இவன் பேசுறானா கணவன் தான் கரெக்ட்ன்ற மாதிரி. ಇದು ಕುಟುಂಬನೇ ನಾಶ ಮಾಡ್ತದೆ. ಈ ಕಡೆ ಸ್ತ್ರೀಯರು ಎದ್ಬಿಟ್ಟು ಹೆಂಡತಿನೇ ಸರಿ, ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸ್ತ್ರೀನೇ ಮುಖ್ಯ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಕಡೆ ಪುರುಷರು ಎದ್ಬಿಟ್ಟು ಗಂಡಸರೇ ಸರಿ ಅಂತ ಇಬ್ರು ವಾದ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இந்த பட்டிமன்றத்துல பேச்சாளர் ரட்சிக்கப்படுறாரு. ಈ ಮಾತಿನ ಸಮಾವೇಶದಲ್ಲಿರೋ ವ್ಯಕ್ತಿ ಒಬ್ಬ ರಕ್ಷಣೆವಂತಾನೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. உடனே அவருக்குள்ள தோணுது, ತಕ್ಷಣ ಅವರೊಳಗೆ ತೋರಿಸ್ತಾರೆ. ஏன்னா அவருக்கு பேச்சாற்றல்னு ஒன்று இருக்குது. ಯಾಕಂದ್ರೆ ಮಾತಿನ ವ್ಯಕ್ತಿಗಳಂತ ಇದೆ ಅಲ್ಲ. ஒரு பாஸ்டரா இருக்கிறவர் பேசணும். ಬೋಧಕರಾದವರು ஒருவேளை ಮಾತಾಡಬೇಕು. கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, இந்த பேச்சாற்றலே எனக்கு எனக்கு பிரசங்கம் பண்ணதான் கொடுத்துருக்கிறேன் ஒரு பிரசங்கியார் ஆயிட்டான்னு வச்சுங்களேன். ಈ ಮಾತಿನ ವ್ಯಕ್ತಿಗಳೇ ಒಬ್ರು ಪಾಸ್ಟರ್ ಆಗಿ ಕರೆದು ಬೋಧಕರಾಗ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. மெசேஜ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ಸಂದೇಶ ಎಲ್ಲ ಹೇಗಿರ್ತದೆ? நிச்சயமா பட்டி பண்ற மாதிரி இருக்கும். ಖಂಡಿತವಾಗಿ ಮಾತಿನ ಸಮಾವೇಶ ಅಂತ நன்மைகளை தருகிறவர் ஆண்டவரா சாத்தானா அப்படின்ற மாதிரி போயின்னு ಶುಭಗಳನ್ನು ಕೊಡುವ ಆತನು ದೇವರ ಅಥವಾ ಸೈತಾನ ಅನ್ನೋ ರೀತಿ. அதுக்கு 4 பாயிண்ட் எடுக்கலாம். ಅದಕ್ಕೆ 4 ಅಂಶ ತೆಗೆದುಕೋಬಹುದು. சிரிக்க கேட்கலாம். ನಗುತ್ತಾ ಕೇಳಬಹುದು. உங்களுக்கு போறதே தெரியாது. 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಹೋಗೋದೇ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. நான் சொல்றது விளங்குதா இல்லீங்களா? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. அது அழைப்பு கிடையாது. ಆದ್ರೆ ಅದು ಕರೆಯುವಿಕೆ ಅಲ್ಲ. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. நம்ம என்ன செய்றோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ? நமக்குள்ள சில தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறதுனால அந்த தாளந்துகளையே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தரிசனமாய் ஒரு அழைப்பாவே ஜனங்க மாத்திக்கிறாங்க. ನೋಡ್ರಿ, ದೇವರು ಕೆಲವೊಂದು ತಲಾಂತಗಳನ್ನು ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. ಆ ತಲಾಂತಗಳನ್ನೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಕರೆಯುವಿಕೆಯಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ದರ್ಶನೆಯಾಗಿ ಜನರು ಭಾವಿಸ್ತಾರೆ. சொல்றது உங்களுக்கு புரியுது? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? உடனே வீட்டுக்கு போய் சொல்லுங்க, என்ன மாதிரி பேசினார் தெரியுமா இன்னைக்கு அவரு, அருமையா பேசினார். ತಕ್ಷಣ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಎಂತ ಪ್ರಸಂಗ ಗೊತ್ತಾ ದೇವರು, ಅಷ್ಟು ಸೇವಕರು ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. பேசலாம், ಮಾತಾಡಬಹುದು, தப்பு கிடையாது, ತಪ್ಪಿಲ್ಲ. நல்லா பேசிருக்கலாம், ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡಿರ್ಬೋದು, ಅದು ನಿಜ. நான் உங்களுக்கு சொல்றேன், ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, அது அழைப்பின் அடிப்படையில பேசப்படலனா மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் அது அங்கீகரிக்கப்படவே முடியாது. ಅದು ಕರೆಯುವಿಕೆ ಅಡಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡದ ಹೊರತು ದೇವರ ಆತ್ಮನು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸೋದೇ ಇಲ್ಲ. இன்னும் சரிவா புரிய வைங்க, ಇನ್ನು ಸುಲಭವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಸ್ತೇನೆ. ಸುಂಡವರ್ಲ போட்டு நல்லா சொல்லலாம். ಕೆಲವೊಂದು ಮೂಗು ನವೆ ಉಂಟಾದ್ರೆ ಈ ಚಿಕ್ಕ ಬೆರಳು ಹಾಕಿ ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡ್ತೇವೆ. ಕರೆಕ್ಟಾ? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ತಾನು ಉங்க ಮೂக்கு ಡಮಿಂಗ್ போது எந்த கை போகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ಈ ಮೂಗು ನವೆ ಉಂಟಾದಾಗ ಯಾವ ಬೆರಳು ಹೋಗ್ತದೆ? சொல்லுங்க, எந்த கை போகும்? ಹೇಳ್ರಿ, ಯಾವ ಬೆರಳು? நீங்களே யோசிங்க. ಯಾವ ಕೈ ಹೋಗ್ತದೆ? ಕಟ್ಟ ಬೆರಳು ಉள்ள ಒಟ್ಟಿಗೆ ನಾನು ಅವನು ಈ ಹೆಬ್ಬೆರಳನ್ನ ಒಳಗೆ ಬಿಟ್ರೆ ಏನಾಗ್ತದೆ? கையில தானே இருக்குது பிரதர். ಕೈಯಲ್ಲಿ ತಾನೇ ಬೆರಳು தானே பிரதರ್. ನನ್ನ ಬೆರಳು ತಾನೇ ಬ್ರದರ್. மூக்கு ஓட்டை எவ்வளவு பெருசா ஆயிடும்னு நீங்களே திங்க். ಆ ಮೂಗಿನ ದ್ವಾರ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಏನ. அதாவது நம்ம கையில தான் இருக்குது, ನಮ್ ಕೈಯಲ್ಲೇ ಅದು ಇರೋದು. ஆனா அந்த விரல் அதை செய்ய முடியாதுன்றதை ஒத்துக்கொள்ளும். ಅಂದ್ರೆ ಆ ಬೆರಳು ಅದನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅನ್ನೋದು ಒಪ್ಕೊಳ್ತಾರೆ. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்றதை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தரிசனம் அப்படின்னு வரும்போது தாளந்துகளை தரிசனம் என்று நிர்ணயிக்கிறதுனால அதுல பாதிப்பு வருது. அதை தான் உங்களுக்கு விலைக்கு பேச்சுன்னு வரேன். ನೋಡಿ, இதை கொண்டு போறேன் அப்படியே. ತುಂಬಾ ಜನರ ಸಮಸ್ಯೆ ಏನಂದ್ರೆ, ಅವರ ದರ್ಶನ ಅಂತ ಬರುವಾಗ ಅವ್ರ ತಲಾಂತಗಳೇ ದರ್ಶನ ಎಂಬುದಾಗಿ ಭಾವಿಸ್ತಾರೆ. ಅದರಿಂದಲೇ ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಗೋದು. ಇದನ್ನೇ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஒருவேளை உங்களுக்கு தாளந்தே இல்லனாலும் பிரச்சனை கிடையாது. ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ತಲಾಂತ ಇಲ್ಲದಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ,
தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த தரிசனம் உங்களை அந்த தரிசனத்தை செய்யக்கூடிய திறமைகளும் தாளந்துகளும் உங்களுக்குள்ள உருவாக்கிடும். ನೀವು ದರ್ಶನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ ಆ ದರ್ಶನವೇ ನೀವು ತಲಾಂತುಗಳನ್ನು ಸಾಮರ್ಥ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಅದೇ ಮಾಡುತ್ತದೆ. ಆಮೆನ್. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತದೆ. தாளந்துகள் தரிசனங்களா மாறக்கூடாது. ತಲಾಂತುಗಳು ದರ್ಶನಗಳಾಗಿ ಬದಲಾಗಬಾರದು. தரிசனங்கள் தாளந்துகளை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி காமிக்கும். ದರ್ಶನವು ನಿಮ್ಮೊಳಗೆ ತಲಾಂತುಗಳನ್ನು ಅದು ಉಂಟು ಮಾಡಿ ತೋರಿಸ್ತದೆ. விளங்குதா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? அதனாலதான் பாருங்க, ஆடு மேய்க்கிறவன ராஜாவாகினார், ஆடு மேய்க்கிறவன் ராஜாவாகினார்னா ஆடு மேய்க்கிறவனுக்கு தரிசனம் நடந்தனால ராஜ்யத்தை நடத்தக்கூடிய தாளந்துகள், ராஜ்யத்தை நடத்தக்கூடிய திறமைகள், ஆலோசனைகள், ஞானங்கள் உருவாயிடுச்சு. ಆದ್ರಿಂದ ಕುರಿ ಮೇಯಿಸೋನ ಅರಸನು ಮಾಡ್ಬಿಟ್ಟ, ಕುರಿ ಮೇಯಿಸೋನ ಅರಸ ಮಾಡ್ಬಿಟ್ಟ ಅಂದ್ರೆ ಕುರಿ ಮೇಯಿಸೋನಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟ. ದರ್ಶನವು ತಲಾಂತುಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ರಾಜ್ಯವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಷ್ಟು ಸಾಮರ್ಥ್ಯವುಳ್ಳವನಾಗಿ ಬದಲಾದ. ஒரு ராஜாவை போய் ஆடு மேய்க்க சொல்லுங்க பார்க்கலாம். ಒಬ್ಬ ಅರಸನ್ನ ಹೋಗಿ ಕುರಿ ಮೇಯಿಸಕ್ಕೆ ಹೇಳಿ, ரொம்ப கஷ்டம், ತುಂಬಾ ಕಷ್ಟ. அவர் அந்த பட்டாடையெல்லாம் போட்டுக்கிட்டு ಅವ್ರು ಆ ಕಿರೀಟನ ಧರಿಸ್ಕೊಂಡು அவர் அப்படியே பயங்கரமா ಅದನ್ನ ಭಯಂಕರವಾಗಿ ஆட்டை பார்த்து யாருங்க இங்க பிள்ளைகளை மேய்க்கலாம், அது ஆடு பார்த்து பேண்டு போயிட்டே இருக்கும் பாருங்க. ಕುರಿ ನೋಡಿ ಯಾರಲ್ಲಿ ಬಂದು ಉಳ್ಳನ್ನು ತಿನ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அது வேலை செய்யாது, ಅದು ಆ ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ. இவருக்கு திறமை இருக்குது, ಈತನಿಗೆ ஒரு ಸಾಮರ್ಥ್ಯ ಇದೆ, நாட்டை நிர்வாகிக்கக்கூடிய திறமை இருக்கு, ಒಂದು ದೇಶವನ್ನೇ ನಿಯಂತ್ರಿಸುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯ ಇದೆ. ஆனா ஆடு மேய்க்க முடியாது. ಆದ್ರೆ ಕುರಿ ಮೇಯಿಸಲಿ. ஆனா ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு நாட்டை நிர்வாகிக்க தெரியலனாலும் கர்த்தர் அவனுக்கு அந்த தரிசனத்தை கொடுக்கும் போது அந்த ஆடு மேய்க்கிறவனை வச்சு நாட்டையே வளமாக்க அவரால் செய்ய முடியும். ನೋಡ್ರಿ, ಕುರಿ ಮೇಯಿಸೋನಿಗೆ ರಾಜ್ಯಭಾರ ಮಾಡುವಷ್ಟು ಸಾಮರ್ಥ್ಯ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರು ಸಹ ದೇವರು ಕೊಡುವಂತ ದರ್ಶನದ ಮುಖಾಂತರ ಇಡೀ ದೇಶವನ್ನೇ ನಿಯಂತ್ರಿಸುವ ಮಟ್ಟಿಗೆ ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? கர்த்தர் வந்து ஒரு அருமையான தேவன். ನೋಡ್ರಿ, ದೇವರು ಬಹಳ ಒಳ್ಳೆ ದೇವರು. அதனால தரிசனம் ரொம்ப முக்கியம். ಆದ್ರಿಂದಲೇ ದರ್ಶನ ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. இந்த தரிசனம் சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ಈ ದರ್ಶನ ಯಾಕೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಡೆಯೋದಿಲ್ಲ ಅನ್ನೋ ಪ್ರಶ್ನೆ ಇದೆಯಲ್ಲ. ஏன் இந்த தரிசனம் நடக்கல அப்படின்னா, ಯಾಕೆ ದರ್ಶನ ನಡೆಯೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரட்சிப்பு வச்சிருப்பாங்க, ஆனா தரிசனங்கள்ன்றது அவங்களுக்கு இல்ல. ನೋಡ್ರಿ, ನನಗೆ ತಿಳಿದ ಮಟ್ಟಿಗೆ ಸುಮಾರು ಒಂದು உலக ரீதியா, உலகளாவிய ಲೋಕಾನುಸಾರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು 70% ಜನರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ದರ್ಶನ ಉಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರೋದಿಲ್ಲ. ಯಾಕೆ பிரச்சனைனா, ಯಾಕೆ ಸಮಸ್ಯೆ? தாளந்துகளை கொண்டு வந்து இந்த ரட்சிப்போடு கூட ஃபிக்ஸ் பண்றாங்க, தரிசனங்களை வந்து தாளந்துகளோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால பிரச்சனையா மாறி ಅವರು ತಲಾಂತುಗಳನ್ನು ತಂದು ದರ್ಶನದೊಂದಿಗೂ ದರ್ಶನವನ್ನು ತಂದು ತಲಾಂತುಗಳೊಂದಿಗೂ ಅವರು ಸೇರಿಸ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅದೇ ಸಮಸ್ಯೆ. வாசிக்கலாம், கலாத்தியர் நிருபத்துக்கு ಓದನ ನೋಡಿ, ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. இது எப்படி உங்க வாழ்க்கையில உங்க தரிசனத்துல உங்களால வந்து ரீச் பண்ண முடியும், உங்க தரிசனத்தை எப்படி உங்களால நடக்க முடியும்ன்றத பாரு. ಇದು ಹೇಗೆ ನಿಮ್ಮನ್ನು ದರ್ಶನದೊಳಗೆ ಸೇರಿಸಿ ದರ್ಶನದೊಂದಿಗೆ ನಡೆಸ್ತದೆ ಅನ್ನೋದು ಕುರಿತು ನೋಡು. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 5ஆம் அதிகாரம் 16. 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಾಕ್ಯ. ನಾನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ, ಆಗ ನೀವು ಶರೀರ ಭಾವದ ಅಭಿಲಾಷೆಗಳನ್ನು ಎಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೂ ನೆರವೇರಿಸುವುದಿಲ್ಲ. ಕನ್ನಡல வரதான் அது இன்னும் கரெக்டான வார்த்தை. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬಂದಿದೆ. தமிழ்ல எப்படி வருது பாருங்க, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். கன்னடல வாசிங்க. ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. பரிசுத்த ஆத்மனை அனுசரிசி நடந்து கொள்ளுரி அப்படின்னா, ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடந்து கொள்ளுங்கள். ஆனா இங்க தமிழ்ல வரும்போது ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள்ன்றாரு. ನೋಡ್ರಿ, ತಮಿಳಲ್ಲಿ ಆತ್ಮಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ, ಆದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. பவித்ராத்ம அனுசரிச்சுன்னு சொன்னா, இந்த ரட்சிப்பினுடைய தரிசனங்களுடைய ஒரு முன்னேற்றையும் இந்த தரிசனத்தினுடைய ஒரு தாக்கத்தையும் எப்படி ஏற்படுத்த முடியும், ஆவியானவர் ஒருத்தரால தான் உங்களால நடத்தி கொள்ளுதார். ನೋಡ್ರಿ, ರಕ್ಷಣೆಯ ದರ್ಶನದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ದರ್ಶನದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಪರಿಣಾಮವನ್ನು ಪವಿತ್ರಾತ್ಮನು ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಏರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. இந்த நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார் இல்லையா? ಇದು ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನಲ್ಲ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇನ್ನೊಮ್ಮೆ ವಾಸಿங்க அந்த வார்த்தையை, பரிசுத்த ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. இது நீங்க யோசிச்சு பாருங்க, ಇದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. பரிசுத்த ஆத்மனை அனுசரிசினா பரிசுத்த ஆவியானவரோடு நடந்து செல்லுங்கள். ಪವಿತ್ರಾತ್ಮನೊಂದಿಗೆ ನೀವು ನಡೆದು ಹೋಗ್ರಿ. அப்ப பாருங்க, இந்த ஆவியில நடக்கிறதுன்னு எப்படிப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா,
இப்ப நம்ம மாமிசத்துல நடக்கிறத நம்ம பாக்குறோம். ನೋಡ್ರಿ, ಆತ್ಮನೊಂದಿಗೆ ನಡೆಯೋದಂದ್ರೆ ಈಗ ನಾವು ಶರೀರ ಭಾವದಲ್ಲಿ ನಡೀತೇವೆ. ஏன்னா நமக்கு ஆவியில் நடக்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும்னா நீங்க மாமிசத்துல நடக்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். ನೋಡ್ರಿ, ಆತ್ಮದಲ್ಲಿ ನಡೆಯೋದನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕಾದ್ರೆ ಮೊದಲು ಶರೀರದಲ್ಲಿ ನಡೆಯೋದು ಕುರಿತು ತಿಳ್ಕೋಬೇಕು. இப்ப நான் நடந்து வரேன், ಇವಾಗ ನಾನು ನಡೆದು ಬರ್ತೇನೆ, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நடக்கிறேன், ಒಂದು ವೇದಿಕೆಯಿಂದ ನಡೆದು ಬರ್ತೇನೆ. நடக்கும் போது இங்க ஒரு பள்ளம் இருக்கு, ಇಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ಇಲ್ಲೊಂದು ಹಳ್ಳ ಇದೆ. என் மனது எனக்கு சொல்லுது, ನನ್ನ ಮನಸ್ಸು ನನಗೆ ಹೇಳ್ತದೆ, இங்க இருந்து இறங்காத, ಇಲ್ಲಿಂದ ಇಳಿಬೇಡ, இறங்கினா கீழே விழுந்துருவேன். ಈಗ ನೀನು ಇಳಿದ್ರೆ ಬಿದ್ದೋಗ್ತೀಯಾ. உடனே என்ன பண்றேன் பாருங்க, சொல்லுது அந்த பக்கத்துல ஒரு படிக்கட்டி இருக்குது பாரு. ತಕ್ಷಣ ಹೇಳ್ತದೆ, ನೋಡಿ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಒಂದು ನಿನಗೆ. உடனே படிக்கட்டு கிட்ட போறேன், ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ. பாருங்க, இந்த படிக்கட்டு போகும்போது அந்த படிக்கட்டுல இருந்து அப்படியே நான் குச்சிறது இல்லங்க. ಈ ಮಾಡಿ ಹತ್ರ ಹೋಗಿದೆ, ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಜಿಗಿತಾ ಇಲ್ಲ. ஒரு படிக்கட்டில எப்படி இறங்கணும்னு என் மனது எனக்கு சொல்லுது. ಮಾಡಿಂದ ನಾನು ಹೇಗೆ ಇಳಿಬೇಕು ಅನ್ನೋದು ಸಹ ನನ್ನ ಮನಸ್ಸು ನನಗೆ ಹೇಳ್ತದೆ. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತದೆ. இப்போ உட்காரணும் வரும்போது முதல்ல உட்காரணும், அப்படியே சப்பாங்கல் போட்டு கீழே உட்கார்றது கிடையாது. ಕುಂತ್ಕೋಬೇಕಂತ ಬಂದಿದೆ, ಹಾಗೆ ಕಾಲ್ ಮಡ್ಚ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಕುಂತ್ಕೋಬಿಡಲ್ಲ. நான் வந்து அங்க நிக்கிறேன், ನಾನು ಬಂದು ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ತೇನೆ. அந்த சேரை நீங்க பாக்குறீங்க, ಆ ಚೇರ್ ನೋಡ್ತೀರಾ, எத்தனையோ ரோ இருக்குதுங்க, ಎಷ್ಟೋ ಸಾಲ್ಗಳಿವೆ. நீங்க வந்து முதல்ல பாக்குறீங்க, ನೀವು ಬಂದು ಮೊದಲು ನೋಡ್ತೀರಾ. உங்க மனது உங்களுக்கு சொல்லுது, மூணாவது ரோல இந்த சேர்ல உட்காரலாம் அப்படின்னு சொல்லுது. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೇಳ್ತದೆ, ಮುಂದೆ ಇರುವ ಸಾಲಲ್ಲಿ ಬಂದು ಕುಂತ್ಕೋ. இப்போ உங்க மனது சொல்றத நீங்க வந்து அந்த மூணாவது ரோல அந்த சேர்ல வந்து நீங்க உட்கார்றீங்க. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಆ ಮೂರನೇ ಸಾಲಿನಲ್ಲಿ ಇರುವ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ತೀರಿ. உங்க கால் உங்ககிட்ட பேசல, ನಿಮ್ಮ ಕಾಲ್ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ. கால் வந்து பார்த்து 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 உங்க கால் சொல்லல, ಕಾಲೇ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೊಂಡು ಕಾಲ್ ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ. கால் வந்து இப்ப குதிக்கும் போது ஐயோ அப்படின்னு காலை மடிச்சிக்கல, அது ಕಾಲು ಅಲ್ಲಿ ಜಿಗಿವಾಗ ಅಯ್ಯೋ ಕಾಲು ಅಂತ ಅದೇ ಮಡ್ಚ್ಕೊಳ್ಳಲ್ಲ. கால் வந்து படிக்கட்டில எப்படி இறங்கணும் உங்க கால் சொல்லல. ನೀವು ಮಾಡಿಂದ ಹೇಗೆ ಇಳಿಬೇಕು ನಿಮ್ಮ ಕಾಲು ಹೇಳ್ತಿಲ್ಲ. மூணாவது ரோல தான் உங்க நேரா போய் நீங்க நின்னவனே உங்க கால் அப்படியே நடந்து போய் நேரா மூணாவது ரோல நிக்கல. ಮೂರನೇ ಸಾಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೇರವಾಗಿ ಕಾಲ್ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ನಿಲ್ತಾ ಇಲ್ಲ. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? உங்க கால் செயல்படல, உங்க மனது என்ன சொல்லுதோ அது உங்க கால் நடக்குது. ನಿಮ್ಮ ಕಾಲು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಏನ್ ಹೇಳ್ತದೋ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಕಾಲ್ ನಡೀತಾ ಇದೆ. ಆಮೆನ್. விளங்குதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? இப்போ ஆவியில எப்படி நடக்குதுன்னு சொல்றேன். ಈಗ ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೇಗೆ ನಡೆಯೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆவியில நான் நடக்குதுன்னு சொன்னா ஆவியானவர் சொல்ற சத்தம் இல்லனா என்னால நடக்கவே முடியாது. ಆತ್ಮದಲ್ಲಿ ನಡೆಯೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಬ್ದ ಇಲ್ಲದ ಹೊರತು ನನ್ನಿಂದ ನಡಿಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. இங்க பாருங்க, உங்க சரீரத்துக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியல. எப்படின்னா உங்க சரீரம் அப்படியே சத்தமா பேசல, ஓ காலே காலே நான் உனக்கு சொல்றேன் பாரு அந்த மூணாவது ரோவுல போ, ஓ காலே காலே அப்படியெல்லாம் பேசல. ಈ ಶರೀರ ಅನ್ನೋದು ದೊಡ್ಡದಾದ ಶಬ್ದದೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ. ಕಾಲೇ ಕಾಲೇ ಸ್ವಲ್ಪ ನೋಡ್ಕೊಂಡು ಮೂರನೇ ಸಾಲಿಗೆ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿಲ್ಲ. அந்த மாதிரி வருதா? ಆ ರೀತಿ ಬರ್ತದೆ. கார் ஓட்டின்னு போறீங்க, ಕಾರ್ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ, உடனே சொல்லுது ஓ காரே, உங்க மைண்ட் சொல்லுது பார்த்து இப்பொழுது பிரேக்கை அனுப்பு 3 அடி பள்ளத்துக்குள்ள நீ அப்படின்னு அது சொல்ல சத்தமா பேசுறது கிடையாது. ಇವಾಗ ಕಾರ್ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ನೋಡ್ಕೊಂಡು ದೊಡ್ಡದಾಗಿ ಹಳ್ಳ ಬರ್ತಿದೆ ಬ್ರೇಕ್ ಹಾಕೊಂಡು ಜೋರಾಗಿ ಹೇಳೋದಿಲ್ಲ. உங்க கண் அந்த பள்ளத்தை பார்த்த உடனே உங்க மனது இமிடியேட்டா உங்க காலுக்கு ஒரு கமாண்ட் பண்ணுது, என்ன அப்படியே கொண்டு போய் பிரேக் உங்க காலை கொண்டு ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಹಳ್ಳವನ್ನು ನೋಡಿದ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ತಕ್ಷಣವೇ ಹೇಳ್ತದೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಹಳ್ಳ ಇದೆ ಅಂತ. ತಕ್ಷಣ ನಿಮ್ಮ ಕಾಲು ತಾನಾಗಿ ಬ್ರೇಕ್ ಅನ್ನು ಒತ್ತುತ್ತದೆ. ஆவின்றது அப்படிதான் பாருங்க. ಆತ್ಮ ಅನ್ನೋದು ಹಾಗೆ ನೋಡಿ. ஒவ்வொரு முறையும் உட்கார்ந்து தீபா ஜெப தீபா அப்படின்னு பேசாத. ಪ್ರತಿ ಸಾರಿ ರಮೇಶ್ ಅವರೇ ಅಂತ ಮಾತಾಡಲ್ಲ. நான் நீ காலைல உனக்கு ஜெபம் பண்ணி சொன்னனே, நீ எழுந்துக்கலையா அப்படி பேசாத. ಬೆಳಗ್ಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಕೇಳ್ದಲ್ಲ, ನೀನು ಎದ್ದೇಳಿಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. ಇಲ್ಲ பாருங்க, ஆவியினால் நடந்து கொண்டது எப்படி அப்படின்னா ಆತ್ಮದಿಂದ ನಡೆಯೋದು ಹೇಗಂದ್ರೆ உங்க ஆவியானவருடைய சத்தம் உங்களை வந்து ஒரு பெரிய தொனியில் எழுப்புவதில்ல, உங்களுடைய உணர்வுகளுக்குள்ள ஏற்படுத்தி வார்த்தையின் மூலமாக அந்த நடந்து கொள்ளுதலுக்குள்ள கொண்டு போய் உங்களுடைய தரிசனத்தின் இலக்கத்துல கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. அதுதான் ஆவியினால். ನೋಡ್ರಿ, ಆತ್ಮನ ಶಬ್ದ ಅನ್ನೋದು ಒಂದು ದೊಡ್ಡದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಬರೋದಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಒಂದು ಪ್ರೇರಣೆಯಿಂದ ಉಂಟಾಗಿ ಅದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಾಗಿ ದರ್ಶನದೊಂದಿಗೆ ಕೂಡಿ ಅದು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಮುಂದೆ ಹೋಗ್ತದೆ. ಅದೇ ಆತ್ಮನ ಶಬ್ದ. ಆಮೆನ್. விசுவாசிங்க. சிலவங்க கேட்பாங்க, பாஸ்டர் கடவுள் எப்படி பேசுறான்னு எனக்கு எப்படி பாஸ்டர் தெரியும்? ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ದೇವರು ನನ್ನ ಹತ್ರ ಹೇಗೆ ಮಾತಾಡ್ತಾರ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತು ಪಾಸ್ಟರ್. உங்க மனது உங்க கால் கிட்ட பேசுது உங்களுக்கு எப்படி தெரியுது? ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ನಿಮ್ಮ ಕಾಲ ಹತ್ರ ಮಾತಾಡೋದು ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ? சொல்லுங்க, எப்படி தெரியுது? ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ? நீங்க சொல்லினே இருந்தீங்களா? ನೀವು ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀರಾ, காலே காலே ಕಾಲೇ ಕಾಲೇ தூக்கி வைக்க போறேன், ಈ ರೀತಿ ಎತ್ತಿಡಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ. இல்லையே, ಇಲ್ವಲ್ಲ. ஆனா உங்க மனது சொல்லுது, ನಿಮ್ಮ உங்க காலுக்கு தெரியுது. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಅದು ನಿಮ್ಮ ಕಾಲಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ. ஆமென். இப்ப நீங்க பாருங்களேன், நம்ம இறங்கணும், நான் இறங்கி போயிட்டே இருக்கேன். ನಾನು ಇಳಿಬೇಕಂದ್ರೆ ನನ್ನ ಅಷ್ಟಿಗೆ ನಾನು ಇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ நான் உங்களுக்கு சொல்றேன், ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, என் மனதில இருந்து ஒரு கமாண்ட் இல்லனா என் ಕಾಲ್ செயலாற்றாது. ನನ್ನ ಮನಸ್ಸಿನಿಂದ ಒಂದು ಮಾತು ಹೊರಡದೆ ಹೋದ್ರೆ ಕಾಲಿಗೆ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕ್ರಿಯೆ ಇರಲ್ಲ. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக். ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಒಂದು ಸ್ಟ್ರೋಕ್ ಹೊಡೆಯೋದಿರುವಂತದ್ದು. ಆಮೆನ್. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? மூளை நரம்புகள் பலவீனப்படும் பொழுது கமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா தான் கை கால் அப்படியே நின்னுது, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரோக். ಮೆದುಳಿನ ನರಗಳು ಅದು ಬಲಹೀನಗೊಂಡ್ರೇನೆ ಅದು ಒಂದು ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಕ್ಕೆ ನೇರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. அதுதான் உண்மை. ಅದೇ ನಿಜ. ಆಮೆನ್.
இன்னைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய ஸ்ட்ரோக் இருக்கு ಇವತ್ತು பாத்துறீங்களா? ಅನೇಕರಿಗೆ ಆತ್ಮಿಕವಾದ ಪಾರ್ಶ್ವವಾಯು எந்த ಇದೆ. ಕಮಾಂಡ್ இருக்காது. ಯಾವ ಒಂದು ಕಮಾಂಡ್ ಇರಲ್ಲ. கவமணியா ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ காலையிலே பண்ணேன். ಬೆಳಗ್ಗೆನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ. பைபிள் வாசிச்சியா? ಸತ್ಯವೇದ ಓದ್ದ எல்லாம் காலையிலே வாசி. ಎಲ್ಲ ಬೆಳಗ್ಗೆನೆ ಮುಗೀತು. பாத்துறீங்க கோயிலுக்கு போனியா? சண்டே சான்ஸே கிடையாது. ಆಲಯಕ್ಕೆ ಹೋದ ಭಾನುವಾರ ತಪ್ಪೋದೇ ಇಲ್ಲ. பாத்துறீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? உங்களுக்கு வந்து வேலை செய்யணும்னு தெரியுது. ನಿಮ್ಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಿದೆ, ஆனா அந்த ஆவியினால் நடந்து கொள்றது. ಆದ್ರೆ ಆತ್ಮನಿಂದ ನಡ್ಕೊಳ್ಬೇಕನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆಮೆನ್. பாருங்க அவர் சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, தமிழ்ல ஒரு வார்த்தை வருது பாருங்க, ஆவிக்கு ஏற்றபடி. ಅಲ್ಲಿ ಒಂದು ಪದ ಬರ್ತದೆ ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಕ್ಕೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ. ஆவிக்கு ஏற்றபடி, ಆತ್ಮಕ್ಕೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ. இது என்னுடைய டிரான்ஸ்லேஷன், இப்படி சொல்றேன், ஆவியானவருடைய சத்தத்திற்கு ஏற்றபடி. ಇದು ನನ್ನ ಒಂದು ಭಾಷಾಂತರ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಬ್ದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ. அந்த பரிசுத்தாவியுடைய சத்தத்திற்கு ஏற்றபடி நடக்கணும். நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் தான் தரிசனத்துக்குரிய ஒரு பெரிய வெற்றியை கொண்டு நம்ம வாழ்க்கையில காட்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮಕ್ಕೆ ಅನುಸಾರವಾಗಿ ನಡಿಬೇಕೆಂಬ ಒಂದು ಪ್ರೇರಣೆ ಇದೆ ನೋಡಿ, ಆ ಪ್ರೇರಣೆ ನಿಮ್ಮ ದರ್ಶನಕ್ಕಿರುವ ದೊಡ್ಡ ಯಶಸ್ಸು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம ಅದ ಗಮನ செலுத்தணும். ನೋಡ್ರಿ, ಅದ್ರ ಮೇಲೆ ನಾವು ಗಮನ ಹರಿಸಬೇಕಷ್ಟೇ. இது சரீரன்றது ஒரு அழகான வகையில் எல்லாமே ஃபிக்ஸ். ಈ ಶರೀರ ಅನ್ನೋದು ಬಹಳ ಸುಂದರಮಯವಾಗಿ ಎಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡಿಲ್ಲ. ஆனா ஆவின்றது எப்படின்னா, ಆದ್ರೆ ಈ ಆತ್ಮ ಅನ್ನೋದು ಹೇಗಂದ್ರೆ, நம்ம ஆவியில தான் ரட்சிக்கப்படுறோம். ನಾವು ಆತ್ಮದಲ್ಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದು. நம்ம மனதை மறுரூபமாக்குறோம். எப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஆவியை கொண்டு மனதை மறுரூபமாக்கும். ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದ ಆತ್ಮದ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ರೂಪಾಂತರಗೊಳಿಸ್ತೇವೆ. ஏன் மறுரூபமாக்கணும்? இந்த மனதுல பாருங்க, கேடான சிந்தனை, கேடான எண்ணங்கள், கேடான பேச்சு, இதெல்லாம் இங்க தான் வருது. ಈ ಮನಸ್ಸು ಯಾಕೆ ರೂಪಾಂತರಗೊಳ್ಬೇಕಂದ್ರೆ, ಈ ಮನಸ್ಸಲ್ಲೇ ಕೇಡಿನ ಕುರಿತಾದ ಯೋಚನೆಗಳು, ಕೇಡಿನ ಕುರಿತಾದ ಭಾವನೆಗಳು ಇವೆಲ್ಲ ಉತ್ಪತ್ತಿ ಆಗೋದು. இந்த ஆவியில நமக்கு ரட்சிப்பு உண்டான உடனே, ಈ ಆತ್ಮದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಉಂಟಾದ ತಕ್ಷಣ இந்த ஆவிக்கு ஏற்றபடி மனதை மறுரூபமாக்குறோம். ஆவியானவர் சொல்லுக்கு ஏற்றபடி இந்த மனதை மறுரூபமாக்குறோம். ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಳುವ ರೀತಿಯ ತಕ್ಕಂತೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ನಾವು ರೂಪಾಂತರಗೊಳಿಸ್ತೇವೆ. இந்த மனது மறுரூபமாகும் பொழுது நம்ம தரிசனத்தை பார்க்கிறது ரொம்ப இல்லது, அதை செய்யறதும் ரொம்ப நமக்கு. ಈ ಮನಸ್ಸು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳುವಾಗ ಈ ದರ್ಶನ ಅನ್ನೋದು ನೋಡೋದು ಬಹಳ ಸುಲಭ, ಅದರಂತೆ ಅದರಲ್ಲಿ ನಡೆಯೋದು ಅನ್ನೋದು ಬಹಳ ಸುಲಭ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? பாருங்க, இது வந்து ரொம்ப சாதாரணமா எண்ணிட முடியாது. ನೋಡಿ, ಇದನ್ನ ಬಹಳ ಸಾಧಾರಣವಾಗಿ ಎನಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. சாதாரணமான எப்படி? ಸಾಧಾರಣವಾಗಿ ಅಂದ್ರೆ ಹೇಗೆ? வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதுக்கும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ಮನೆಯಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಟ್ಲಲ್ಲಿ ಆರ್ಡರ್ ಮಾಡಿ ಊಟ சமைச்சு ಮಾಡೋದಕ್ಕೆ. சாப்பிடுறது எனக்கு ஏத்த மாதிரி எல்லாமே சாப்பிடலாம். ಅಡಿಗೆ ಮಾಡೋದಂದ್ರೆ ನನಗೆ ಬೇಕಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ತಕ್ಕಾಗೆ ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுன்னா என்ன, நான் சொல்றதை செஞ்சு கொடுத்துருவான், அவ்வளவுதான். ಆರ್ಡರ್ ಮಾಡೋದಂದ್ರೆ ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೋ ಅದನ್ನ ಮಾಡ್ಕೊಟ್ಬಿಡ್ತಾನೆ. ஹோட்டல் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கும் சமைச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ಹೋಟ್ಲಲ್ಲಿ ಆರ್ಡರ್ ಮಾಡಿ ತಿನ್ಲಿಕ್ಕೂ ಮನೆಯಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಊಟ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஹோட்டல் மாதிரி ஆயிப்போச்சு. ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಒಂದು ಹೋಟ್ಲ್ ಅಂತೆ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. நமக்குள்ளாக இந்த ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டதுனால அது நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தாது. ನಮ್ಮ ಒಳಗೆ ಆರ್ಡರ್ ಮಾಡಿ ಊಟ ಮಾಡಿದ್ರಿಂದ ಅದು ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಒಳಗೆ ಉಂಟು ಮಾಡ್ತಿಲ್ಲ. போய் கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லு பிரதர். ಯಾರ ಹತ್ರ ಹೋಗಿ ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಹೇಳಿ ಬ್ರದರ್. ನೋಡಿದೀರಾ? ஒவ்வொரு முறையும் யாரையாவது டிஃபன் பண்ணி, ಪ್ರತಿ ಸಾರಿ ಯಾರ ಹತ್ರ ಆದ್ರೂ ಬೇರೊಬ್ಬರನ್ನ தாங்கி, ಯಾರನ್ನ பின்னாடி நின்னு, ಯಾರ ಹಿಂದೆ ಆದ್ರೂ ನಿಂತು, இது வந்து ஹோட்டல் மாதிரி ஆயிப்போச்சு. ಇದು ಹೋಟ್ಲ್ ಅಂತ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ஹோட்டல்ல நீங்க நேரா கிச்சன்ல போய் இன்னும் வர முடியாது, போட்டுருப்பாங்க இதுக்குள்ள தயவு செஞ்சு வராதன்னு போட்டுருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಟ್ಲಲ್ಲಿ ನೀವು ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಬೋರ್ಡ್ ಹಾಕಿರ್ತಾನೆ, ಯಾರು ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಇಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? ஏன்னா உள்ள வரக்கூடாது, ಒಳಗ್ ಬರಬಾರ್ದು. சாப்பாடு வெளியில உள்ள போனீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ண மாட்டீங்க, அவனுக்கு தெரியும் கிச்சன் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும். ನೀವು ಒಳಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಯಾವ ಆರ್ಡರ್ ಮಾಡಲ್ಲ, ಯಾಕೆ ಅಡಿಗೆ ಮನೆ ಅಷ್ಟು ಮೋಸವಾಗಿರ್ತದೆ. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. ஐயோ இதுலயா சமைச்சான், ಅಯ್ಯೋ ಇದರಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ದ. நீங்க போய் பாருங்க, நீங்க சாப்பிடுற ஹோட்டல்ல போய் முதல்ல கிச்சனை பாருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடலாமா நீங்க யோசிப்பீங்க. ಯಾವ್ದಾದ್ರು ಹೋಟ್ಲಿಗೆ ಹೋದ್ರೆ ಮೊದಲು ಅಡಿಗೆ ಮನೆ ನೋಡ್ರಿ, ಆಮೇಲೆ ಊಟ ಮಾಡ್ಬೇಕಾ ಬೇಡವಾ அது டிஃபன் பண்ணி வாழ்றது பாருங்க. ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಆತ್ಕೊಂಡು ಬದುಕೋದು. 9 மணிக்கு மேல ஹோட்டல் மூடிடுவான், நான் 8:55ಗೆ சாப்பிட்டாகணும். 9 ಗಂಟೆಗೆ ಹೋಟ್ಲ್ ಮುಚ್ಚಿಬಿಡ್ತಾನೆ, ನಾನು 8:55 ಊಟ ಮಾಡ್ಬೇಕು. சாப்பாட வீட்டுல நான் சமைச்சு சாப்பிடுறதுனா 10:30 மணி கூட நான் சாப்பிடலாம். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಊಟ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು 10:30 ಬೇಕಾ ಊಟ ಮಾಡಬಹುದು. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, தேவன் பரிசுத்தாவியானவரையும் வார்த்தையும் சார்ந்து நிற்காமல் பிற ஆவிக்குரிய மனிதர்களை சார்ந்து நிற்பதால் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சராசரியான ದರ್ಶನமே பெற்றுக்கொள்ள முடியாத வாழ்வா மாறி போச்சு. ಇವತ್ತು ಅನೇಕ ದೇವರ ಸೇವಕರು, ದೇವರ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೂ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ಆತುಕೊಂಡು ಬದುಕದೆ ಇವತ್ತು ಅನೇಕ ಆತ್ಮಿಕ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಅವರು ಆತುಕೊಂಡು ಬದುಕೋದ್ರಿಂದಲೇ ಅವರ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾದ ಜೀವಿತವಾಗಿ ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದರ್ಶನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಆವಿಯಾನವರು ಇರುತ್ತಾರಾ? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿದ್ದಾನ? இருக்கிறார் ஒருத்தர் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಇದ್ದಾನಂತ ಹೇಳೋರು ಮಾತ್ರ ಒಂದು அல்லேಲೂಯಾ ಹೇಳಿ. ஆவியானவர் பேசுவாரா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮಾತಾಡ್ತಾನ? பேசுவார்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் என்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನ್ನ ಬಳಿ ಮಾತ್ರ ಮಾತಾಡ್ತಾನ?
ஏன் நமக்குள்ள அது வர்றதில்லை? ಯಾಕೆ ಅದು ನಮ್ಮ ಹತ್ರ ನಮ್ಗೆ ಬರಲ್ಲ? ஏன்னா நான் பேசுறதை கேட்டா உங்களுக்கு சந்தோஷம். ಯಾಕಂದ್ರೆ ನಾನ್ ಮಾತಾಡೋದು ಕೇಳಿದ್ರೆ அவர் பேசிட்டாருல, ಅವ್ರು ಮಾತಾಡ್ಬಿಟ್ರೆ நான் சர்வருங்க. ನಾನು ಒಬ್ಬ ಸೇವಕರಿ. உங்களை ஆவியானவர் நடத்தும் போது நீங்க செஞ்சு சாப்பிட்டா அது வீட்டு சாப்பாடுங்க. ದೇವರಾತ್ಮನ್ ನಿಮಗೆ ಬಡಿಸಿ ಕೊಡೋದು ನೀವು ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಬಹಳ ಸಂತೋಷ ರೀ. ஆமென். ಆಮೆನ್. எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ಯಾವ್ದು ಒಳ್ಳೇದಂತ ಭಾವಿಸ್ತೀರಾ? நல்லா நீங்களே யோசிங்க. ಚೆನ್ನಾಗಿ ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ. அதான் ஆவியினால் நடத்தப்படுங்கள். ಆದ್ರಿಂದಲೇ ಆತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಕೊಳ್ಳಿ. ஆவியினால் நடத்தப்படும் போது நான் சொல்றேன் பாருங்க, ஆரோக்கியம் பிறக்குங்க. ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವಾಗ ಆರೋಗ್ಯ ಬಲವಾಗಿರ್ತದೆ. பிழையா இருந்தா கூட எப்படி பிழையிலிருந்து சீராகலாம்னு சொல்லி தர்றாரு. ಅದು ಕ್ರಮವಿಲ್ಲದಿದ್ರೆ ಹೇಗೆ ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಇರುವಿಕೆಂದ ಕ್ರಮಕ್ಕೆ ನಡೆಸಬಹುದು ಅಂತ ಯಾರು ಹೇಳ್ಕೊಡ್ತಾನೆ. ಪರಿಪೂರ್ಣமானவர்கள் அல்ல. ಇಲ್ಲಿ ಯಾರು ಸಹ ಪರಿಪೂರ್ಣರಾದವರಲ್ಲ. என்னையும் சேர்த்து ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿ. பரிபூர்ணங்கள் என்பது ஆவியானவருடைய அந்த நடத்துதல் அடிப்படையில தான் நமக்குள்ளாக ஏற்படாது. ಪರಿಪೂರ್ಣತೆ ಅನ್ನೋದು ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆಯಿಂದಲೇ ಉಂಟಾಗುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ஆவியானவருடைய சத்தம் மிக முக்கியம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಬ್ದ ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ஆவியானவர் சொல்லக்கூடிய அந்த சத்தங்கள் ஆவியில கேட்பது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಆಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೆ ಬಹಳ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. ஆவியானவர் தான் பேசுறாருன்னு அது சரியான வகையில் நிதானிக்கக்கூடிய அறிவு உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியம். ಇದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಆಡುತ್ತಿರುವಂತ ಮಾತು ಅನ್ನೋದನ್ನ ವಿವೇಚಿಸುವಂತ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೆ ಬಹಳ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. ஆமென். ಆಮೆನ್. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், ಆದ್ರಿಂದಲೇ ಕೀರ್ತನೆಗಾರನ ಹೇಳ್ತಾನೆ, துன்மார்கர் உட்கார இடத்துல நான் உட்காரல, ದುಷ್ಟರು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲ್ಲ, பரியாசர் இருக்கிற இடத்துல நான் உட்காரல, ಪರ್ಯಾಸ ಮಾಡುವವರ ಸಂಗಡ ನಾನು, பாவிகள் இருக்கிற இடத்துல நான் நிக்கல, ಪಾಪಿಗಳ ಸಂಗಡ ನಾನು ನಿಲ್ಲದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஏன் ಯಾಕೆ? ஏன் துன்மார்கம் பாவி பரியாசக்காரன் லிஸ்ட்ல சொல்றான்? ಯಾಕೆ ದುಷ್ಟರು ಪಾಪಿಗಳು ಪರ್ಯಾಸಗಾರರಂತ ಪಟ್ಟಿಯನ್ನು துன்மார்கன் பாவி பரியாசக்காரர்கள் ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் அல்ல. ದುಷ್ಟರು ಪಾಪಿಗಳು ಪರ್ಯಾಸ ಮಾಡುವವರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುವರು ಅಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையினால பிதாவின் உதவியோடு கிறிஸ்து இயேசுவின் மூலமா நமக்கு நடத்தப்படுகிற ஒருவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ತಂದೆಯ ಸಹಾಯದೊಂದಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ನಮ್ಮ ನಡೆಸುವ ಆತನಾಗಿರುವ ಒಬ್ಬನು. பரியாசோட பழக வேண்டாம்னு சொல்லல அவரு. ಪರ್ಯಾಸರೊಂದಿಗೆ ಬೆರಿಬೇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பரியாசோட உன் வாழ்க்கையை அப்படியே ஐக்கியப்படுத்திக்காதன்றாரு. ಆದ್ರೆ ಪರ್ಯಾಸರೊಂದಿಗೆ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಬೆರೆಸ್ಕೋಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பாவிகள் இல்ல பூமியில நம்மளால இருக்கவே முடியாது. ಪಾಪಿಗಳು ಇಲ್ಲದ ಸ್ಥಳ ಅಂದ್ರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பாவிகளோட இல்லாத சொன்னா பாவி நிக்கிற மாதிரி நீ நிக்காதன்னு சொல்றாரு. ಅಂದ್ರೆ ಪಾಪಿಗಳಂತ ಹೇಳುವ ಪಾಪಿಗಳು ನಿಂತುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನೀನು ನಿಂತ್ಕೋಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಿರೋದು. அங்கதான் கொண்டு வர இரவும் பகலும் அப்படி வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன். ಅಲ್ಲೇ ತರ್ತಾ ಇರೋದು ಹಗಲು ಇರುಳು ಆತನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವವನು. ಆಮೆನ್. எதுவுமே விசுவாசி ನಂಬ್ತೀರಾ? வார்த்தை ரொம்ப முக்கியம். ವಾಕ್ಯ ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. கடவுளுடைய வார்த்தை தான் ரட்சிப்பை ஏற்படுத்தியிருக்கிற உங்க ஆவியின் உதவியோடு கூட உங்க மனதை மறுரூபமாக்கக்கூடிய வல்லமையினுடைய ஒரு பெரிய ஒர்க் ஷாப். ನೋಡ್ರಿ, ದೇವರ ವಾಕ್ಯನೇ ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವ ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೊಂದಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಆಯುಧ ಅಥವಾ ವರ್ಕ್ಶಾಪ್ ಅನ್ನೋದು ಮರ್ತು ಹೋಗ್ಬೇಡಿ. மனதை அப்படியே மறுரூபத்துல கொண்டு வந்து நிக்க வை. ಮನಸ್ಸನ್ನು ಒಂದು ದೊಡ್ಡ ರೂಪಾಂತರಕ್ಕೆ ನೇರಾಗಿ ತರ್ತದೆ. ಆಮೆನ್. இப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது பாருங்க, போர் அடிக்காது. ಈಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನೋಡ್ರಿ ನಿಮಗೆ ಬೇಸರ ಆಗಲ್ಲ. வேத வார்த்தை வாசிக்கும் போது சலிக்காது. ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ಬೇಕನ್ನುವಾಗ ನಿಮಗೆ ಒಂದು ಬೇಸತ್ತುವಿಕೆ ಉಂಟು. தேவாலயத்துக்கு போகணும் போது என்னதான் அப்படின்ற எண்ணம் வராது. ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನೋ ದೇವಾಲಯ ಅನ್ನೋ ಭಾವನೆ ಉಂಟಾಗಲ್ಲ. ಆಮೆನ್. எதுவுமே விசுவாசி ನಂಬ್ತೀರಾ? ಎರಡನೇದಾಗಿ இது ஆரம்பிக்கிறேன், அடுத்த வாரம் கொஞ்சம் இது பார்க்கலாம். ಇದು ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇನೆ, ಬರವಾರ ಇದನ್ನು ಮುಂದುವರಿಸಿ ನೋಡೋಣ. ಎರಡನೇದಾಗಿ ஆவிக்குரிய சோர்வுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ಈ ಆತ್ಮಿಕವಾದ ನಿರಾಶೆ ಅಂತ ಒಂದಿದೆ. அதாவது ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் அப்படின்னா ஒரு சோர்வு நமக்குள்ள ஏற்படுது. ಅಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದ ಒಂದು ನಿರಾಶೆ ನಮಗೆ ಉಂಟಾಗ್ತದೆ. பிசாசுடைய பெரிய ஆயுதமே இந்த ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், ஆவிக்குரிய சோர்வை நமக்குள்ள ஏற்படுத்துவான். ಈ ಸೈತಾನ ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದ ನಿರಾಶೆ ಏರ್ಪಡಿಸೋದು. இது இயல்பா நடக்குது. ಇದು ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ನಡೆಯುವಂತದ್ದು. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ நம்ம இந்த உலகத்தோடு கூட இருக்கிறதுனால, ನಾವು ಈ ಲೋಕದೊಂದಿಗೆ ಇರೋದ್ರಿಂದ நம்ம மனதை பாருங்க அப்பப்ப தாக்கினே இருக்கு. ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಇದು ಆಗಾಗ ಅದು ಮುಟ್ಟುತ್ತಾ ಇರ್ತದೆ. உதாரணத்துக்கு சொல்றேன். ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತೇನೆ. காலையில நல்லா குளிக்கிறீங்க, ಬೆಳಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ನಾನ ಮಾಡಿರ್ತೀರಿ, ஆபீஸ் போறீங்க, ಕಚೇರಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ, வேலை செய்றீங்க, ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಾ, வீட்டுல 7 மணிக்கு வரீங்க, ಮನೆಗೆ 7 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀರಿ. வந்த ತಕ್ಷಣ காலைல நீங்க குளிச்சிட்டு ஆபீஸ்க்கு போகும்போது அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த மனமும் உங்க சரீரமும் இருக்குதா? ಆ ಬೆಳಗ್ಗೆ ನೀವು ಸ್ನಾನ ಮಾಡಿ ಕಚೇರಿಗೆ ಹೋಗುವಾಗ ಇದಂತ ಒಂದು ಚೈತನ್ಯ ಮತ್ತೆ ನೀವು ಮನೆಗೆ ಬರುವಾಗ ಇರ್ತದ? சொல்லுங்க, ಹೇಳಿ. உடனே நீங்க பாருங்க, ತಕ್ಷಣ ನೋಡಿ பாத்ரூம்ல போய் ಬಾತ್ರೂಮ್ ಹೋಗಿ ಕುಳಿಸಿட்டு ನಂತರ ಸ್ನಾನ ಮಾಡಿ ವಾಶ್ எடுத்துட்டு ಒಂದು ವಾಶ್ ಮಾಡಿಕೊಂಡು இப்ப Dress போட்டுட்டு ಈ ವಸ್ತ್ರ ಧರಿಸಿಕೊಂಡು அந்த சேர்ல உட்காரும்போது ಬಂದ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಕುಂತ್ಕೊಳ್ಳುವಾಗ ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், ಒಂದು ಚೈತನ್ಯ ಇರ್ತದೆ. நான் சொல்றது விளங்குதா? ಎಲ್ಲದು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? இந்த 8 மணி நேரம் 8 ಗಂಟೆಗಳ ಕಾಲ உலக ரீதியான வகையில என் சரீரத்தை சில விதமான கிருமிகள் என்ன பாதிச்சிருக்கு. ಲೋಕಾನುಸಾರವಾದ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸಿರ್ತದೆ. வேர்வை,
ಬೆವರು, அங்க இருக்கு தூசி, ಅಲ್ಲಿರುವ ಧೂಳು, பொல்யூஷன், ಅಲ್ಲಿರುವಂತ ಹೊಗೆ, மத்தவங்க மேல இருக்கிற சில காரியங்கள். ಇತರ ಮೇಲಿರುವಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು. பஸ்ல போறோம், ಬಸ್ಸಲ್ಲಿ இவர் ಹೋಗ್ತೇವೆ, இப்படி நிக்கிறாரு, ನಾನು ಈ ರೀತಿ நான் ನಿಂತಿರ್ತೇನೆ. இப்படிதான் நின்னு போனோம். ನಾನು ಈ ರೀತಿ ಹೊರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. சொல்லுங்க முடி. இப்ப அவர் உடம்புல இருக்குது என்ன பாதிக்குதா இல்லையா? ಇವ್ರ ಶರೀರ ಮೇಲೆ ಇರೋದು ನನ್ನ ಬಾಧಿಸ್ತದಾ ಇಲ್ವಾ? சொல்லுங்க பாதிக்குதா இல்லையா? ಬಾಧಿಸ್ತದಾ ಇಲ್ವಾ? உடனே பாருங்க, அந்த பாதிப்பு என் சரீரத்துல என் அறியாமை எனக்கு ஏற்படுது. ತಕ್ಷಣ ನೋಡ್ರಿ, ನನ್ನ ಶರೀರದ ಮೇಲೆ ನನಗೆ ತಿಳಿಯದ ಹಾಗೆ ಅದು ಒಂದು ಬಾಧೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. ஆமென். சொல்றது விளங்குதா? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತದೆ ಅಲ್ವಾ? அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கை. ಹಾಗೆ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೆ ಬನ್ನಿ. காலையில எழுந்துக்கிறோம், ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದೇಳ್ತೇವೆ, ஃப்ரெஷ்ஷான மைண்ட், ಒಂದು ಚೈತನ್ಯವಾದ ಒಂದು ಮನಸ್ಸು, ஜெபம் பண்றோம், ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, பைபிள் வாசிக்கிறோம், ಸತ್ಯವೇದ ಓದ್ತೇವೆ, வேலைக்கு போறோம். ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ. வேலை சொல்லுது பாருங்க, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, உங்க கண்கள்ல பார்க்க முடியாத ஒரு லோகம் இருக்கு. ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳಿಂದ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದ ಒಂದು ಲೋಕ ಇದೆ. அதுதான் பவுல் சொல்றார் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல. ಅದನ್ನೇ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ மாம்சத்தோட ಅಧ್ಯಾಯ. ரத்தத்தோட நமக்கு போராட்டம் அல்ல, ಮಾಂಸದೊಂದಿಗೆ ರಕ್ತದೊಂದಿಗೆ ನಮಗೆ ಹೋರಾಟವಿಲ್ಲ. வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವಂತಹ ದುಷ್ಟ ಸೈನ್ಯದೊಂದಿಗೆ ಹೋರಾಟ ಇದೆ. உங்க மனதுல ஒரு சோர்வு, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು உங்க ನಿರಾಶೆ, சரீரத்துல ஒரு சோர்வு, ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು நீங்க ನಿರಾಶೆ, வேலை செய்யற இடத்துல பேசக்கூடிய வார்த்தைகளால் வரக்கூடிய தாக்கங்கள், ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡುವಂತ ಮಾತಿನ ಒಂದು ಒತ್ತಡಗಳು, பிற்போக்கான சத்தங்கள், ಒಂದು ಹಿಂಜರಿದಂತ ಶಬ್ದಗಳು, இந்த இயற்கை ரீதியான வகையில ஆவிக்குரிய பாதிக்கிற தன்மைகள் நமக்கு ஏற்படுது. ಈ ಪ್ರಾಕೃತವಾದ ಸನ್ನಿವೇಶಗಳು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬಾಧೆ ಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು. இங்கதான் ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், ஆவிக்குரிய சோர்வுகள் உண்டாகும். ಇಲ್ಲೇ ಆತ್ಮಿಕವಾದಂತ ನಿರಾಶೆಗಳು ನಿಮ್ಮೊಳಗೆ ಉಂಟಾಗೋದು. ஆமென். ಆಮೆನ್. விளங்குதா விளங்கல? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ ಇಲ್ವಾ? அப்ப எப்படி உடனே நான் ஒரு புத்துணர்ச்சியில வரேன்? ಅಂದ್ರೆ ಹೇಗೆ ನಾನು ತಕ್ಷಣ ಒಂದು ಚೈತನ್ಯ ಒಳಗಾಗಿ ಬರೋದು? மீண்டும் உங்க மனதை உங்களுடைய புதுப்பிக்கப்பட்ட மறுபிறப்படைஞ்சிருக்கிற ஆவியின் உதவியோடு கூட அந்த புத்துணர்வை வார்த்தையின்ற வல்லமையினால மாத்திரமே ஏற்படுத்த முடியும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಮತ್ತೆ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟಿರುವಂತಹ ಆತ್ಮನ ಮುಖಾಂತರವಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಮತ್ತೆ ಚೈತನ್ಯಕ್ಕೆ ತರಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. நல்ல கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ಒಳ್ಳೆ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ಬೋದು, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರ್ಬೋದು, கடவுளுடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோம், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ, தீமை வராது. ಕೇಡು ಅನ್ನೋದು ಬರಲ್ಲ. சொல்ல பாருங்க, ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ, அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமே தேவ பிள்ளையா இருக்கீங்க. ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ದೇವ್ರ ಮಕ್ಕಳಾಗ್ತೀರಿ. தேவர் பிள்ளையா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைன்றது வளர்ச்சியில வரணும். அததான் தரிசனம்ன்ற நான் சொல்றேன். ಮಕ್ಕಳು ಅನ್ನೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಮಕ್ಕಳೆಂಬಂತ ಬೆಳವಣಿಗೆಗೆ ನಾವು ಬರಬೇಕು. நீங்க பிள்ளையாவே இருக்கிறதுனால உங்களுக்கு தீங்கு வர போறதும் கிடையாது. ನೀವು ಮಕ್ಕಳಾಗೆ ಉಳಿದಿರೋದ್ರಿಂದಲೂ ನಿಮಗೆ ಕೇಡು ಅನ್ನೋದು ಬರೋದಿಲ್ಲ. தரிசனம் வரும்போது பிள்ளைக்குரிய வளர்ச்சிகளையும் அந்த வளர்ச்சியினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பாக்குறீங்க. ಆದ್ರೆ ದರ್ಶನ ಅಂತ ಬರುವಾಗ ಮಗುವನ ಸ್ಥಾನದಿಂದ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಬಂದು ಆ ಬೆಳವಣಿಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೋಡ್ತೀರಾ. அப்ப இந்த ஆவிக்குரிய அந்த மாற்றம், அந்த ஆவிக்குரிய நடத்துதல் என் மனதுல ஒரு மிக முக்கியத்தை ஏற்படுத்தும். ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತ, ಆತ್ಮಿಕವಾದ ನಡೆಸುವಿಕೆ ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ. ஆதியாகமத்துக்கு வாங்க, ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಬನ್ನಿ. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம், ಆದಿಕಾಂಡ 40ನೇ ಅಧ್ಯಾಯ, 40 40 14 15 வாசி. 14 15ನೇ ವಾಕ್ಯ. எல்லாம் திறந்து கொள்ளுங்க. ಎಲ್ಲರೂ ತೆರೆದಿಟ್ಕೊಳ್ಳಿ. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ಆದರೆ ನೀನು ಸುಖದಿಂದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡು ನನಗೆ ಉಪಕಾರ ಮಾಡಿ ಫರೋಹನಿಗೆ ನನ್ನ ಸಂಗತಿಯನ್ನು ತಿಳಿಸಿ ನನ್ನನ್ನು ಈ ಸೆರೆಯಿಂದ ಬಿಡಿಸಬೇಕು. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்களில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். ನಾನು ಇಬ್ರಿಯ ದೇಶಸ್ಥನು, ಕೆಲವರು ನನ್ನನ್ನು ಕದ್ದು ಈ ದೇಶಕ್ಕೆ ತಂದರು, ಇಲ್ಲಿಯೂ ನಾನೇನು ತಪ್ಪಿಲ್ಲದವನಾಗಿ ಸೆರೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದೆನೋ ಅಂದನು. பாருங்க, யோசேப்பு ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ஜெயில்ல நின்னு அங்க ஒருத்தட்ட சொல்றான். ಈ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ಕೊಂಡು ಒಬ್ಬರ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, அந்த பானபாத்திரங்கிட்ட பேசுறான். ಆ ಪಾನ ಪಾತ್ರದವನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, நான் சொல்றதெல்லாம் நடக்கும், ನಾನು ಹೇಳೋದೆಲ್ಲ ನಡೀತದೆ, ஆனா இங்கிருந்து என்னை விடுதலை ஆகு. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿಂದ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡು. பாருங்க, அவன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறான். ಅವನು ಒಳ್ಳೆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, தரிசனம் இருக்கு, ದರ್ಶನ ಇದೆ. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அதாவது அந்த கால ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னா எபிரேய வம்சத்திலே பிறந்ததுனால அந்த ரட்சிப்புக்கு அவன் பாத்திரவானா இருக்கு. ನೋಡ್ರಿ, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ಇಬ್ರಿಯ ವಂಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ರಕ್ಷಣೆಗೆ ಯೋಗ್ಯನಾಗಿದ್ದಾನೆ. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில அவன் அப்படியே வாழ்றான். ಅಬ್ರಹಾಮನ ವಾಗ್ದಾನದ ಅಡಿಯಲ್ಲಿ ಅವನು ಆಗ ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்போ அவன் ஜெயில்ல வந்துட்டான். ಈಗ ಅವನು ಸೆರೆಮನೆಗೆ ಬಂದ. இப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய டிப்ரெஷன். ಈಗ ಅವನೊಳಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ನಿರಾಶೆ. அந்த ஜெயில்ல அவனால வாழ முடியல. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಅವನಿಂದ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. ஏன்னா அவன் ஜெயில்ல இருக்க அவனால கொஞ்சம் கூட யோசிக்க முடியல. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ಲಿಕ್ಕೆ ಅವನು ಸ್ವಲ್ಪನೂ ಯೋಚನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. நீங்க 39:21 வாசி பாருங்க. 39ನೇ ಅಧ್ಯಾಯದ
21ನೇ ವಾಕ್ಯ கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைசாலை தலைவன் சிறைசாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமா இருந்த யாதொன்று குறித்தும் சிறைசாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ಆದರೂ ಯೆಹೋವನು ಯೋಸೇಫನ ಸಂಗಡ ಇದ್ದು ಅವನ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನಿಟ್ಟು ಅವನಿಗೆ ಸೆರೆಮನೆ ಯಜಮಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ ದಯೆ ದೊರಕುವಂತೆ ಮಾಡಿದನು. ಸೆರೆಮನೆಯ ಯಜಮಾನನು ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದವರೆಲ್ಲರನ್ನು ಯೋಸೇಫನ ವಶಕ್ಕೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. ಅಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಾದದ್ದನ್ನೆಲ್ಲ ಯೋಸೇಫನೇ ಮಾಡಿಸಿದನು. ಯೆಹೋವನು ಅವನ ಸಂಗಡ ಇದ್ದು ಅವನು ನಡೆಸಿದ್ದೆಲ್ಲವನ್ನು ಕೈಗೂಡಿಸಿದ್ರಿಂದ ಅವನ ವಶದಲ್ಲಿದ್ದ ಯಾವುದೊಂದರ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ಸೆರೆಮನೆಯ ಯಜಮಾನನು ಏನು ಚಿಂತಿಸಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಇದೆ, ஒரு டிப்ரெஷன் இருக்குது. ಆದ್ರೆ ಅವನಿಗೊಂದು ನಿರಾಶೆ ಇದೆ. இங்க இருந்து நான் வெளியில போயே ஆகணும், ಇಲ್ಲಿಂದ ನಾನು ಹೊರಗೆ ಹೋಗಲೇಬೇಕು. அவன் சொல்றான் பாருங்க, ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ಫರೋಹನಿಗೆ ನನ್ನ ಸಂಗತಿಯನ್ನು ತಿಳಿಸಿ ನನ್ನನ್ನು ಈ ಸೆರೆಯಿಂದ ಬಿಡಿಸಬೇಕು. பாருங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், இந்த ஆவிக்குரிய சோர்வுன்றது என்னன்னா, என் தரிசனத்துக்குள்ள என்னை கொண்டு போய் சேர்க்கலனா இந்த சோர்வு என் வாழ்க்கையில நாளுக்கு நாள் என்னை கொண்டுனே இருக்கும். ಈ ಆತ್ಮಿಕವಾದ ನಿರಾಶೆ ಅನ್ನೋದು ನನ್ನ ದರ್ಶನದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಿಸ್ತಿದ್ರೆ ದಿನ ಪ್ರತಿದಿನ ನನ್ನನ್ನು ಕೊಳ್ತಾನೆ ಇರ್ತದೆ. அதனாலதான் பாருங்க, நிறைய ஆவிக்குரிய ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு கூட உள்ளுக்குள்ள அநேக நேரத்துல சோர்ந்து போயிடுவாங்க. நானே தெரியல பாஸ்டர், மனசே சரியில்லை, உள்ளுக்குள்ள ஃபீலிங்காவே குட் ஃபீலிங் இல்ல, நல்லா இல்லன்றதெல்லாம் உள்ள வந்துரும். எனக்கே வந்திருக்கு பல பேர். ಆತ್ಮಿಕ ವ್ಯಕ್ತಿಗಳು ಅನೇಕ ಸಾರಿ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಭಾವನೆನೇ ಉಂಟಾಗ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅನಿಸಿದೆ. பாத்தீங்களா நீங்க, ನೋಡಿದ್ದೀರಾ? ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு டிப்ரெஷன், உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு நம்மள அப்படியே தள்ளினே இருக்கும். ಒಳಗೆ ಒಂದು ನಿರಾಶೆ ಅನ್ನೋದು ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ತಳ್ತಾನೆ ಇರ್ತದೆ. எதுவுமே பிடிக்காது, ಏನು ಇಷ್ಟ ಆಗಲ್ಲ. அதுல என்னயா ஆண்டவர் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ಏನಪ್ಪ ಏನ್ ದೇವ್ರು, என்னயா கோயில், ಏನಪ್ಪ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೇವೆ, போப்பா வேலையே பிடிக்கும், ಹೋಗಪ್ಪ ಈ ಕೆಲಸನೇ ಇಷ್ಟ ಆಗ್ತದೆ, ஜெபம் பண்ணுவான், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ, ಅಯ್ಯೋ வந்திருக்கா வரலையா உங்களுக்கு எல்லாம், ಬಂದಿದ್ಯಾ ನಿಮ್ಗೆ, எனக்கு மட்டும் அந்த மாதிரி பாக்குறீங்க, ನನಗ್ ಮಾತ್ರ ಸಂಭವಿಸಿರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತೀರಿ. சொல்றாங்க, ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, கிட்டத்தட்ட 70-80% கிறிஸ்துவர்கள் இந்த மனப்பான்மையில தான் வாழ்றாங்க. 70-80% ಕ್ರೈಸ್ತರು ಇದೇ ಒಂದು ಮನೋಭಾವನೆಯಲ್ಲಿ இது ಬದುಕ್ತಾರೆ. அவங்க வாழ்க்கையில நாளுக்கு நாள் அவங்க அப்படியே அவங்கள ஒரு வேதனை பண்ணிடும், ஒரு திருப்தி ஆகாது. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ದಿನ ಪ್ರತಿದಿನ ಒಂದು ತೃಪ್ತಿ ನೇರವಾಗಿಲ್ಲ, ಜಿಗುಪ್ಸೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸ್ತಾ ಇರ್ತದೆ. சொல்றான் பாருங்க, என்ன விடுதலை ஆக்க வேண்டும் உன்கிட்ட கேக்குறான். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಬಿಡಿಸ್ಬೇಕಂತ ನಿನ್ನ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊಳ್ತಾನೆ. கர்த்தர் மேல கிருபை வைத்து அவங்க சிறைசாலை கண்கள் அவனுக்கு தயவு உண்டாக்கி அவனை சிறைசாட்டில் சக்சஸ் ஆக்கி அவன் கையில உண்டான யாவதையும் வாய்க்க பண்றாரு, எல்லாம் செய்யறாரு அவர். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு டிப்ரெஷன். ದೇವರು ಅವನ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನಿಟ್ಟು ಯಜಮಾನನ ಕಣ್ಗಳು ದಯ ದೊರಕಿನು ಎಲ್ಲ ಅವನ ವಶದಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು ಸಹ ಅವನೊಳಗೆ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ನಿರಾಶೆ. பிசாசுடைய வேலை அதுதான், ಸೈತಾನ ಕೆಲಸನೂ ಅದೇನೆ. எப்பவும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾನೆ, உங்க வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய சோர்வு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க நல்லா புரிஞ்சுங்க, பிசாசு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான உங்க ஒரு மனப்பான்மை அல்ல தவறாத ஒரு எண்ணத்தினால உங்களை பாதிக்கிறான்றதை நீங்க மறந்து. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸೈತಾನ ಒಂದು ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಿತ್ತುತ್ತಾನಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಾದ ನಿಮ್ಮ ದರ್ಶನವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರ್ಲಿಕ್ಕಾಗಿ ನಿರಾಶೆಗೆ ನೇರಾಗಿ ನಡೆಸ್ತಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ತಿಳ್ಕೋಬಹುದು. உங்களை விதைக்கிறான், ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಿತ್ತುತ್ತಾನೆ, சோர்வு போட்டுனே இருக்கிறான், ನಿಮಗೆ ನಿರಾಶೆನ ಆಗ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. இது நாளாக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படியே விலகிடுவோம். ಇದು ದಿನ ಕಲಿತಾ ಹಾಗೆ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಅದು ಬಿಟ್ಟು சில நேரத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு சராசரியான வகையில் ஆவிக்குரிய வாழ்க்கை கொண்டு வந்து வச்சிருவோம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ, ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾದ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿಬಿಡ್ತಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹalleluya, ಹalleluya. ಎಲ್ಲರೂ ಒತ್ತುಗ್ರೀங்க, ಎಷ್ಟು ನಾವು ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ? கரங்களை வைத்து சொல்லுங்க, ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಹೇಳಿ, பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ என்ன ನನ್ನನ್ನು, ஆவியில ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು நடத்துங்க. ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? இதுதாங்க ஆவியானவர் அவசியம். ಇದೇ ರೀ ದೇವರ ಆತ್ಮನ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ. அதனாலதான் பாருங்க, சபையை சொல்லும் பொழுது கூட ஆவிக்குரிய சபை நம்ம சொல்றோம். ಆದ್ರಿಂದಲೇ ಸಭೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಆತ್ಮಿಕವಾದ ಸಭೆ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ. ஆமென், ಆಮೆನ್. இது ஒரு பயங்கரமான கொடூரம். ಇದು ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಕ್ರೂರತೆ. சில நேரத்துல அப்படியே வெறுத்துரும் வாழ்க்கையை. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಜೀವನ ಜಿಗುಪ್ಸೆ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வாயில உள்ளுக்குள்ள வர பாருங்க, என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஆயிடும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನ ಬಾಯಿಂದ ಕೆಲವು ಸರಿ ಈ ಪದ ಬರ್ತದೆ, ಏನಪ್ಪಾ ಇದು ಜೀವನ. இயேசு சிலுவையில மரித்து என்னை மீட்டெடுத்து தான் உயிரையே எனக்காக கொடுத்து நரகத்துக்கு போய் பிசாசை ஜெயித்து எழுந்து வந்த ஒரு உன்னதமான வாழ்க்கையை எனக்கு சலிப்பு தட்டுற அளவுக்கு கொண்டு வந்திருது பாருங்க. இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், ஆவிக்குரிய சோர்வு. ಯೇಸುವೆ ನನಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನರಕವನ್ನು ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸಿ ಒಂದು ಮಹತ್ವವಾದ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಜೀವನವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ರು ಸಹ ಏನಪ್ಪ ಜೀವನ ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ ನೋಡ್ರಿ, ಅದೇ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ನಿರಾಶೆ. ಆಮೆನ್.
Amen. பார்த்துறீங்களா? ನೋಡಿದೀರಾ? சோர்ந்து போகாதீங்க. ನಿರಾಶರಾಗಬೇಡಿ. உங்கள் தேவன் உயிரோடு ನಿಮ್ಮ இருக்கிறார். ದೇವರ ಜೀವ ಸ್ವರೂಪನು. உங்க வாழ்க்கையை வெறுத்துறாதீங்க. ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಬೇಸರ ಪಡಿಸ್ಕೋಬೇಡಿ. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யக்கூடியவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. உங்க வாழ்க்கையில அந்த புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை வார்த்தையில கொண்டு வந்து ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಚೈತನ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ உங்க ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்குது. ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಆತ್ಮ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೆ. உங்க மனதை வச்சு தான் பிசாசு அந்த சோர்வின் விதைகளை உள்ள போடுறான். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಇಟ್ಟೆ ನಿರಾಶೆ ಎಂಬ ಬೀಜವನ್ನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಹಾಕ್ತಾನೆ. ದರ್ಶನங்களை நம்மால பார்க்க முடியும். ಆದ್ರಿಂದ ದರ್ಶನವನ್ನು ನಮ್ಮಿಂದ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. வார்த்தையை நீங்க எடுக்கும்போது ಈಗ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவியினுடைய பலன் இந்த வார்த்தையின் உதவியை கொண்டு உங்க மனதுக்குள்ளாக அந்த வார்த்தைக்குரிய வல்லமை அப்படியே வைத்து ரூபத்தையே மாத்துது. ಈ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವಂತ ಬಲ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದ ಒಂದು ದೊಡ್ಡ ರೂಪವನ್ನೇ ಅದು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. அதனாலதான் வேதத்தை வாசிங்கன்றது. ಆದ್ರಿಂದಲೇ ವಾಕ್ಯವನ್ನು ஆவிக்குரிய சீடியை கேளுங்க. ಆದ್ರಿಂದಲೇ ಆತ್ಮಿಕವಾದ ಸಿಡಿಗಳನ್ನು ಕೇಳಿ. செய்தி உங்க எண்ணங்களை கொண்டு போங்க. ಆದ್ರಿಂದಲೇ ಇಂತ ಸಂದೇಶಗಳು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು வீணான ஆட்களோட உங்க பழக்கத்தை கட் பண்ணுங்க. ವ್ಯರ್ಥವಾದ ವ್ಯಕ್ತಿಗಳಿಂದ ನಿಮ್ಮ ಸಂಬಂಧವನ್ನು ಕಟ್ ಮಾಡಿ. பரியாசமான பேச்சுக்கு உங்க நாக்கு அடகு வைக்காதீங்கன்னு சொல்றேன். ಪರ್ಯಾಸವಾದ ಮಾತುಗಳಿಗೆ ನಿಮ್ಮ ನಾಲಿಗೆಯನ್ನು ಬಿಗಿಡಿರಿ ಅಂತ ಹೇಳೋದು. பாவிகளுடைய சம்பந்தத்தை கலவாதீங்கன்னு சொல்றேன். ಪಾಪಿಗಳೊಂದಿಗೆ ಇರುವಂತ ಸಹವಾಸವನ್ನು ಬೆರೆಸಬೇಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಿರೋದು. ஆமென். ಆಮೆನ್. அது பேர் வழங்குது. ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. அதெல்லாம் சோறு வரும்போது அந்த வலி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க மற்றதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ನಿರಾಶೆ ಬರುವಾಗ ನೋವಿರ್ತದೆ, ನಂತರ ನೋಡಿ ಇತರದ ಕುರಿತು ಯೋಚಿಸೋದೇ ಇಲ್ಲ. ஆவியானவர் நல்லவர். ಆದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮನ ಒಳ್ಳೆಯವನು. கர்த்தர் சொல்றார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் ಕರ್ತನ ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பெரிய பணக்காரர் அவர். ನನಗೆ ತಿಳಿದಂತ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಶ್ರೀಮಂತರು. நல்ல காசு அவருக்கு. ಅವ್ರ ಹತ್ರ ತುಂಬಾ ಹಣ. எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான ரூபா வச்சுக்கிறாரு. ನನಗೆ ತಿಳಿದ ಮಟ್ಟಿಗೆ ಕೋಟ್ಯಾನು ರೂಪಾಯಿಗಳು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் பையனுக்கு படிப்பே இல்ல. ಅವ್ರ ಮಗನಿಗೆ ವಿದ್ಯೆನೇ ಆಗ್ತಿಲ್ಲ. பயங்கர தத்து. ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಬುದ್ಧಿನ. பார்த்தீங்கன்னா சாப்பிடுவான், வீட்டில் தூங்குவான், வண்டி எடுப்பான், அப்படியே சுற்றுவான், சேவ் பண்ண மாட்டான், நல்ல ட்ரெஸ் போட மாட்டான், அப்படியே சுற்றினே கிடப்பான். ನೋಡಿದ್ರೆ ಊಟ ಮಾಡುತ್ತಾನೆ, ಗಾಡಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಾನೆ, ಸುತ್ತಾನೆ, ಆ ಗಡ್ಡ ಶೇವಿಂಗ್ ಮಾಡಿರಲ್ಲ, ಸರಿಯಾದ ವಸ್ತ್ರ ಇಲ್ಲ, ಹಾಗೆ ಓಡಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. அவர் என்னதான் பேசினாலும் சரி கண்டுக்கவே மாட்டான். ಅವ್ರು ಏನೇ ಮಾತಾಡಿದ್ರು ಸಹ ಅದನ್ನ ಗಮನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಲ. ஏன் கத்தினே இருக்கிறேன், ಏನ್ ಸುಮ್ನೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದೀಯಾ, கத்துறது நிறுத்த மாட்டியா, ಮಾತಾಡೋದು ನಿಲ್ಸಲ್ವಾ, அப்படியே போயினே இருப்பான். ಹಾಗೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾನೆ. அந்த ட்ரெஸ் கூட நல்லா இருக்கும், அயன் பண்ணாத ஷர்ட், கசங்கின பேண்ட். ಅವ್ನು ಹಾಕಿರೋ ವಸ್ತ್ರನೂ ಚೆನ್ನಾಗಿರಲ್ಲ, ಒಂದು ಇಸ್ತ್ರಿ ಮಾಡದಂತ ವಸ್ತ್ರಗಳು. அவனுக்குன்னு ஒரு 4 நண்பர்கள், ಅವನಿಗಂತ ಒಂದು 4 ಸ್ನೇಹಿತರು இருக்கிறான் பாருங்க. ಹೀಗೆ ಇರ್ತಾನೆ. பாருங்க, பிள்ளைதான் அவன், ಅವ್ನ್ ಮಗನೇ. ஆனா அந்த சத்தத்துக்கு அவனால ஏங்கவே. ಆದ್ರೆ ಆ ಶಬ್ದಕ್ಕೆ ಅವನಿಂದ ಕಿವಿ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ. அவர் வந்து நிறைய வச்சிருக்கிறாரு. ಆದ್ರೆ ಅವರು ತುಂಬಾ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. காசு இருக்குதா, ಕಾಸಿದ್ಯಾ, ಇದೆ. அவனுக்கு வசதி இருக்குதா, ಒಂದು ವಸತಿ ಇದೆಯಾ, ಇದೆ. நல்ல பேர் இருக்குதா, ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಇದೆಯಾ, இருக்குது. ಇದೆ. சோறு இருக்குதா, ಊಟ ಇದೆಯಾ, இருக்குது. ಅದು ಇದೆ. நல்ல வீடு இருக்குதா, ಒಳ್ಳೆ ಮನೆ ಇದೆಯಾ. பாருங்க, அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு 70-80 வீட்டுக்கு வாடகை வரும். ನಾನ್ ತಿಳಿದ ಮಟ್ಟ 70-80 ಮನೆ ಬಾಡಿಗೆನೆ அவர் ಬರ್ತದೆ. செத்துட்டாருன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அந்த வீட்டுல வர வாடகை வச்சு இவனும் செத்துடலாம், அந்த அளவுக்கு இருக்குதா. ಅವ್ರು ಸತ್ತೋದ್ರೆ ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ಮನೆಯಿಂದ ಬಾಡಿಗೆ ಬರುವ ಹಣವನ್ನಿಟ್ಟೆ ಇವನು ಸಾಯವರೆಗೂ ಇಟ್ಕೋಬಹುದು. நீங்க யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அந்த அவங்க 2 பேர் உள்ள உறவுகளும் ஒரு எண்ணங்களுக்குள்ள வரல. அவர் எப்படியெல்லாம் இவ வரணும்னு நினைச்சாரோ அது அவனுக்குள்ள வரவே மாட்டேங்குது. ನೋಡಿ, ಇಬ್ಬರಲ್ಲಿಗೂ ಒಂದು ಸಂಪರ್ಕ ಅನ್ನೋದು ಒಂದು ಯೋಚನಾತ್ಮಕವಾಗಿ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಇವರು ಹೇಗಲ್ಲ ಇವನು ಇರ್ಬೇಕಂತ ನೆನೆಸ್ತಾ ಇದಾರೆ, ಆ ರೀತಿ ಅವನು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. அவன் அப்படி இருக்கிறது அவர் விரும்பல. ಅವನು ಆ ರೀತಿ ಇರೋದನ್ನ ಇವರು ಬಯಸ್ತಾ ಇಲ್ಲ. இதேதான் பரலோக பிதா நமக்கு செஞ்சது. ಇದೇ ಪರಲೋಕದ ತಂದೆ ನಮಗೆ ಮಾಡ್ತಾರೆ. நம்ம ஒரு ரட்சிப்பு அடைஞ்சு அந்த ரட்சிப்புல நமக்கு எல்லாமே இருக்குதுங்க. இந்த எல்லாத்தையும் இருக்கணும்னு நீ நிக்காத, இது வந்து ஒரு முடிவு அல்ல. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. ರಕ್ಷಣೆ ಎಲ್ಲವೂ ಅಡಕವಾಗಿದೆ. ಎಲ್ಲವೂ ಅಡಕವಾಗಿರೋದ್ರಿಂದ ಅಲ್ಲೇ ನಿಂತ್ಕೋಬೇಡ. எனக்கு போதுமான அளவுக்கு இந்த ரட்சிப்பை வச்சு நல்ல வஸ்திரம், நல்ல சாப்பாடு, நல்ல உறவிடம் என்னால எனக்கு கிடைச்சிரும், எனக்கு போதும் அது. ಈ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನನಗೆ ಬೇಕಾದ ವಸ್ತ್ರ, ನಮಗೆ ಬೇಕಾದ ಆಹಾರ ಎಲ್ಲವೂ ಇದ್ರ ಮುಖಾಂತರ ನನಗೆ ದೊರಕು ಬಿಡ್ತದೆ. அவர் என்ன ரட்சித்துட்டாரு. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತ ನನ್ನ ರಕ್ಷಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. பராமரிப்பார். ನನ್ನನ್ನು ಪರಾಮರಿಸ್ತಾನೆ. ஆனா அது சந்தோஷம் இல்ல. ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷ ಅಲ್ಲ. சொன்னது விளங்குதா உங்களுக்கு? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? இருவரும் அவருடைய நினைவாற்றல் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, ಆತನ ಯೋಚನೆ, ಆತನ ಸಾಮರ್ಥ್ಯ ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಏರ್ಪಡಿಸಬೇಕು. அவருடைய நினைவாற்றல் உங்க மனதை மாத்தணும்ன்றதா இந்த வேத வார்த்தை. ಆತನ ಯೋಚನೆ ಸಾಮರ್ಥ್ಯಗಳು ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಬೇಕನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೆ ವಾಕ್ಯಗಳು. ಆಮೆನ್. இல்லைன்னா செயல்பாடு நல்லா வராது. ಇಲ್ದಿದ್ರೆ ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಬರಲ್ಲ. இந்த உலகத்துல இருக்கிறோம், அதனாலதான் இந்த டிப்ரெஷன்ன்றது நம்மள தாக்குது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ, ಆದ್ರಿಂದಲೇ ಈ ನಿರಾಶೆ ಅನ್ನೋದು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸ್ತದೆ. அதனாலதான் பாருங்க, மனதுக்குள்ள ஒரு கேள்விகள் எல்லாம் ஆரம்பிக்கும். ಆದ್ರಿಂದಲೇ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ಎದ್ದೇಳ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் பேர் விசுவாசி. ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? இதான் உண்மை. ಇದೇ ನಿಜ. அதனால துவண்டு போயிடுறோம். ಆದ್ರಿಂದ ನಾವು ಬಹಳ ಬೇಸತ್ತು ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. ஆவிக்குரிய வாழ்க்கையை சும்மா ஒரு
ஒரு சாதாரணமான ஒரு பாதையாக்கி ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾದ ಒಂದು ಹಾದಿಯಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೊಬಿಡ್ತೇವೆ. ஆவிக்குரிய வல்லமை மகா உயர்ந்தது. ಆತ್ಮಿಕ ಒಂದು ಶಕ್ತಿ ಅನ್ನೋದು ಬಹಳ ದೊಡ್ಡದು. இந்த உலகத்துல உங்களை உயர்த்தக்கூடியது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಿಗೆ ತರುವಂತದ್ದು, எண்ணங்களையே மாத்தக்கூடிய, ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತದ್ದು, சராசரியா சிந்திக்கிற உங்களை, சாதாரணமா வாழக்கூடிய உங்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய எண்ணங்களால் நிரப்பக்கூடியது ஆவிக்குரிய. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಬದುಕುವಂತ ಸಾಮಾನ್ಯವಾದ ಜೀವಿತ ಉಳ್ಳವರಾಗಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ಸರ್ವಶಕ್ತನ ಯೋಚನೆಗಳಿಂದ ತುಂಬಲ್ಪಡುವಂತ, மரித்த லாசருவை உயிர்ப்பித்த வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்களையும் மரித்து போய் கிடக்கிற தரிசனங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ಸತ್ತ ಲಾಜರನನ್ನು ಬದುಕಿಸಿದಂತ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳನ್ನು, ಸತ್ತೋಗಿರುವ ದರ್ಶನಗಳನ್ನು ಸಹ ಬದುಕಿಸುವಂತದ್ದು. தண்ணீரை போல நம்ம வாழ்க்கை ருசி உள்ள திராட்சரசமாய் மாற்றக்கூடியது ஆவிக்குரிய வாழ்வு. ನೀರಿನಂತೆ ಇರುವಂತ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವನ್ನು ರುಚಿಕರವಾದ ದ್ರಾಕ್ಷಾರಸಂತೆ ಬದಲಾಯಿಸುವಂತದ್ದು. நம்ம கையில் இருக்கிற கொஞ்சத்தை வைத்து இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு, அநேகர் பசிகளை போக்கக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்கத்தை ஏற்படுத்தி தேவன். ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿರುವ ಸ್ವಲ್ಪವನ್ನು ಇಟ್ಟು ಇಡೀ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ನೀಗಿಸುವಂತ, ಅನೇಕರ ಹಸುವೆಗಳು ನೀಗಿಸುವಂತ ಫಸ್ಟ್ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಆ ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ದರ್ಶನ இந்த உலகத்துக்கு வழிகாட்டி, ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಈ ದರ್ಶನ ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನ. உண்டாகிற தரிசனம் வானத்திலிருந்து மழையை கொண்டு வரக்கூடிய ಎಲಿಯಾವಿನ ದರ್ಶನ. ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ದರ್ಶನ ಆಕಾಶದಿಂದ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವ ಮಟ್ಟಿಗಿರುವಂತ ಎಲಿಯನ ರೀತಿಯ ದರ್ಶನ. ದರ್ಶನ ಯೆಸಬೇಲೈ ಎಚ್ಚರಿக்கிற ದರ್ಶನ. ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ದರ್ಶನ ಇಜೆಬೆಲಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ಒಂದು ದರ್ಶನ. ನಿಮ್ಮೊಳಗಿರುವ ದರ್ಶನ 30 ಲಕ್ಷ பேர்களை ಮೋಸೆ ಕೊಂಡು ಬಂದು ನಡೆಸಿದ போல உள்ள ದರ್ಶನ. ನಿಮ್ಮೊಳಗಿರುವಂತ ದರ್ಶನ 30 ಲಕ್ಷ ಜನರನ್ನು, ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಮೋಶೆ ನಡೆಸಿದಂತ ಒಂದು ದರ್ಶನ. ஆவிக்குரிய சத்தம் நம்ம வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ಆತ್ಮಿಕವಾದ ಶಬ್ದ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸುವಂತ ಶಬ್ದ. ಆಮೆನ್. அந்த மாதிரி யோசிராதீங்க, ಆ ರೀತಿ ಯೋಚಿಸ್ಬಿಡಬೇಡಿ. ஜெபதீபா அப்படி எல்லாம் பேச மாட்டேன். ರಮೇಶ್ ಅವರೇ, ಆ ರೀತಿ என் மைண்ட் பேசுறது என் காலுக்கு நல்லா தெரியும். ನನ್ನ ಮನಸ್ಸು ಮಾತಾಡೋದು ನನ್ನ ಕಾಲಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. அந்த சத்தம் என் காது கூட கேட்காது. ಆ ಶಬ್ದ ನನ್ನ ಕಿವಿಗೂ ಕೇಳಿಸಲ್ಲ. சொல்றது விளங்குதா? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? கால் என் மனது சொல்றத உணரக்கூடிய அளவுக்கு சென்சிಟಿவா மாறிடுது. ನನ್ನ ಮನಸ್ಸು ಹೇಳೋದನ್ನ ಕಾಲು ಮಾಡುವ ಮಟ್ಟಿಗೆ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಬದಲಾಗ್ಬಿಟ್ಟಿರ್ತದೆ. ஆவியானவர் பேசுற சத்தம் உணர்வு ரீதியாக எனக்கு தெரியும். அந்த சத்தம் என்ன நடத்தும், அந்த சத்தம் என்ன நிற்க வைத்தது. ದೇವರ ಆತ್ಮನು ಮಾತಾಡುವ ಶಬ್ದ ನನಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, ಅದು ನನ್ನ ನಡೆಸ್ತದೆ, ಅದು ನನ್ನ ನಿಲ್ಲಿಸ್ತದೆ, ಅದನ್ನು ನನಗೆ ತಿಳಿಸಿ ಹೇಳ್ಕೊಡ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. எத்தனை பேர் விசுவாசி? ವಿಷಯ ನಂಬ್ತೀರಾ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ವಿಷಯನ ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಿ? இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯ. இதை நான் ரொம்ப விரும்புவேன். ಇದನ್ನು ನಾನು ಬಹಳ ಬಯಸ್ತೇನೆ. நான் ஆவியின் வரங்களை ஒரு நாளும் சாதாரணமா என்றது கிடையாது. ಆತ್ಮಿಕ ವರಗಳನ್ನು ಎಂದಿಗೂ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಎನಿಸೋದಿಲ್ಲ. ஆவியின் வரங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ಆತ್ಮಿಕ ವರಗಳು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ದೇವರು ಬಯಸ್ತಾನೆ. உங்களுக்கே தெரியாது, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. உங்களை கொண்டு அந்த வரங்களை, அதாவது வேதம் சொல்லுது பாருங்க, ஆவியானவர் அவனவனுக்கு ஏற்றது போல அதை வச்சு செயல்பட்டு காமிப்பார். ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ದೇವರ ಆತ್ಮನು ಅವನವನಿಗೆ ಕೊಟ್ಟು ಅದರಂತೆ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ. 9 வரங்கள், 9 ವರಗಳು. எந்த வாரத்திலேயாவது உங்களை ஆண்டவர் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். ಯಾವ ವರದಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೋಗಿ ಸೇರಿಸಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. அதனால பாருங்க, மத்தவங்க பிரச்சனையை கூட உங்ககிட்ட பேசுவார். ಇತರ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಕೂಡ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾನೆ. மத்தவனுக்கு பதில் உங்க வாயில வைப்பார். ಇತರರ ಒಂದು ಉತ್ತರ ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ದೇವರು ಇಡ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? லாஸ்ட் டைம் ஒரு நல்ல டெஸ்டிமனி சொல்லிட்டு முடியும். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. மணிப்பூர்ல இருந்து ஃளைட்ல வந்துட்டு இருக்கேன். இம்பால் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். ಮಣಿಪುರ್ನ ಇಂಪಾಲ್ ಏರ್ಪೋರ್ಟ್ ದಿಂದ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு தம்பி ஃளைட்ல ஏறினார். ಅಲ್ಲೊಬ್ಬ ತಮ್ಮ ವಿಮಾನದಲ್ಲಿ ಹತ್ತಾ ಇದ್ದಾನೆ. சின்ன வயசு தான், ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸೇ. பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ಕುಂತ್ಕೊಂಡ. இம்பால்ல இருந்து கவாத்தி பெரிய ஏர்போர்ட்ல வந்து ஃளைட் இறங்குச்சு. ಇಂಪಾಲ್ ಇಂದ ಗುವಾಹಟಿ ಅನ್ನೋ ಒಂದು ಏರ್ಪೋರ್ಟ್ ಬಂದು ಇಳಿತು. குவாஹாட்டில இறங்கின உடனே அவர் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். ஏன்னா அங்க மாத்தி வச்சாங்க. ಗುವಾಹಟಿಯಲ್ಲಿ ಬಂದು ಇಳಿದಿದ್ರಿಂದ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ಕುಂತ್ಕೊಂಡ್ರು. ಅವರು பேச ஆரம்பிச்சு. ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. அவர் ஒரு கிறிஸ்துவ அல்லாதவர். ಅವರೊಬ್ಬರು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲದ ಹಿನ್ನೆಲೆ. அவர் ஒரு மிலிட்ரியில இருக்கிற ஒரு பெரிய போஸ்ட்ல, அதாவது அந்த பார்டர்ல இருக்கிற ஒரு போஸ்ட்ல இருக்கிறார். ಅವರು ಸೈನಿಕ ದಳದಲ್ಲಿ ಪ್ರಾಕಾರ, ಭಾರತ ದೇಶದ ಪ್ರಾಕಾರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಮುಖ್ಯಸ್ಥನಾಗಿದ್ದಾರೆ. மதுரையை சேர்ந்தவர்.
ಮಧುರೈಗೆ ಸೇರಿದವರು. சும்மா ஜெனரலா பேசுறேன். ಸುಮ್ನೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಾತಾಡಿದೆ. இந்த உலகத்தை ஒரு மனுஷன் எப்படி சிந்திக்கணும், ಈ ಲೋಕವನ್ನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಹೇಗೆ ಚಿಂತಿಸಬೇಕು. அவர் ஒரு வேலை செய்யறாரு இல்லைங்களா, அதாவது ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறார். ಅವರು ದೇಶವನ್ನು ಕಾಪಾಡುವಂತ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿದ್ದಾರೆ. நான் சொல்ற ஆவிக்குரிய கோட்பாடுகள் அவர் மனதில் அப்படியே பட்டுச்சு. ನಾನು ಹೇಳುವಂತ ಆತ್ಮಿಕ ನಿಯಮಗಳು ಹಾಗೆ ಅವ್ರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಬಿಡ್ತು. நேற்று ராத்திரி 10:30 மணி கூட எனக்கு ஒரு SMS அனுப்புறாரு. ஹலோ சார் ஹவ் ஆர் யூ அனுப்புறாரு. ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ 10:00 ಒಂದು SMS ಕಳಿಸಿದ, ಸರ್ ಹೇಗಿದ್ದೀರಾ. அவர் போகும்போது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ಅವರು ಹೋಗುವಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಅವರೊಳಗೆ. என் நம்பர் வாங்கிட்டாரு. ನಾನು ನಂಬರ್ ತೆಗೆದುಕೊಂಡು, என்ன மறக்காதீங்க, ನನ್ನನ್ನು ಮರೀಲೇಬೇಡಿ. ஆமென் ಆಮೆನ್. இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகளை உங்க வாயில தேவன் வச்சிருக்கார். ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾದ ಮಾತುಗಳನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. இதெல்லாம் வந்து பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ளாக நடப்படக்கூடிய ரட்சிப்பின் மூலமா உருவாகக்கூடிய ஒரு தரிசனத்தின் வழி. நான் சொன்னீங்களா, தனிப்பட்ட வகை பொதுவான வகையில, தனிப்பட்ட வகையில ஏற்படுதோ அது பொதுவான வகையில கொண்டு போய் சேர்க்கும். ಇದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ರಕ್ಷಣೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ತರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಪ್ರಾಯೋಗಿಕವಾಗಿ ತರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. கொஞ்ச நேரம் தான் பேசினேன், ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತೇ ಮಾತಾಡಿದೆ. ஒரு மாதிரி ஆயிட்டாரு அவரு. ಅದು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತರಲ್ಲಿ ಆಶ್ಚರ್ಯ, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பாருங்க. ಅವರು ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಯ್ತು. அதுக்கப்புறம் பெங்களூர் ஏர்போர்ட் வந்து நான் இறங்குற வரையும் கூடவே இருந்தாரு, என் கூடவே பேசிட்டு வந்தாரு அவர். ಬೆಂಗಳೂರು ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ವಿಮಾನ ನಿಲ್ದಾಣಕ್ಕೆ ಬರುವ ಮಟ್ಟಿಗೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ ಬಂದ್ರು. அடுத்த நாள் ஊருக்கு போய் திருப்பி ஃபோன் பண்றாரு. ನಂತರ ಊರಿಗೆ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு மாசம் தான் லீவு, ಒಂದು ತಿಂಗಳೇ ರಜಾ. அதுக்குள்ள பாருங்க, அவருக்குள்ள நிறைய விஷயங்கள், அதாவது அந்த எண்ணங்கள்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வைக்குது. ಅಂದ್ರೆ ಅವರೊಳಗೆ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಏರ್ಪಡಿಸಿ ತೋರಿಸ್ತದೆ. தேவன் அவ்விதமான வகையில் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ದೇವರು ಆ ರೀತಿಯ ಅಪರಿಮಿತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು ಬಯಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்து வீட்டுக்காரங்க 1000 பிரச்சனை இருக்கும், ಪಕ್ಕದ ಮನೆಯವರು 1000 ಸಮಸ್ಯೆ ಇರಬಹುದು, உங்களுக்கு தெரியாது. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. அவனுக்கு ஏத்த வார்த்தைகளை பேசணும், ஆவியானவர் தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ಅವರಿಗೆ ಸರಿಯಾದ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಬೇಕಂತ ದೇವರಾತ್ಮ ನಿಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? அந்த வார்த்தை நீங்க சொல்லும் போது அவன் வாழ்க்கை மாறிடும். ಆ ಮಾತುಗಳು ನೀವು ಹಾಡುವಾಗ ಅವನ ಜೀವಿತಾನೇ ಬದಲಾಗ್ತದೆ. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಯೋಚಿಸ್ತೀರಾ? ஏன்னா அவன் பிரச்சனைக்கு பதில் ஆவியானவருக்கு தெரியும். ಯಾಕಂದ್ರೆ ಅವನ ಸಮಸ್ಯೆಗಿರುವ ಪ್ರತ್ಯುತ್ತರ ದೇವರಾತ್ಮನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. நீங்க ஆவியில நடக்கிறதுனால அந்த பிரச்சனைக்கு பதிலா ஆவியானவர் ஆவியில நடக்கிற உங்களோட தொடர்பு கொள்ள முடியும். ನೀವು ಆತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯೋದ್ರಿಂದ ಆ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿರುವ ವ್ಯಕ್ತಿಗೆ ಆತ್ಮನ ಮುಖಾಂತರ ಅವನಿಗೆ ಪರಿಹಾರ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ಹೇಳ್ರಿ, ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. ஆமென். ಆಮೆನ್. எழுந்து நிற்போம். ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம். ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಬಾಗಿಲು ತರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. எல்லாரும் கரங்களை வைத்து வாய்களை. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ತಂದೆ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. கர்த்தாவே நீ நல்லவரே. ದೇವರೇ ನೀನು ಒಳ್ಳೆಯವನು. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. பரியாசங்களை எங்க வாயை விட்டு அகற்றுகிறோம். ದೇವರೇ, ಪರಿಹಾಸಗಳು ನಮ್ಮ ಬಾಯನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಲಿ. துன்மார்க்கமான வார்த்தைகளை வாயை விட்டு அகற்றுகிறோம். ದುಷ್ಟತನದ ಮಾತುಗಳು ನಮ್ಮ ಬಾಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. பாவத்துக்குரிய வார்த்தைகளை வாயை விட்டு அகற்றுகிறோம். ಪಾಪಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಮಾತುಗಳು ನಮ್ಮ ಬಾಯನ್ನು ಬಿಟ್ಟು இரவும் ಹೋಗಲಿ. பகலும் ஓடு தியானமா இருக்கிறத விரும்புகிறோம். ಹಗಲಿರುಳು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಧ್ಯಾನವಾಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇವೆ. ஆவியினால நடந்து கொள்வதை விரும்புகிறோம். ಆತ್ಮನನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೀಲಿಕ್ಕೆ ஓ ಬಯಸ್ತೇವೆ. உமக்கு நன்றி. ವಂದನೆ ಸ್ವಾಮಿ. நாம மகிமை ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. எங்களோட இடைப்படுங்க. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದಿ. ஆண்டவரே, நீர் எங்கள் பலன். ಸ್ವಾಮಿ, ನೀನು ನಮ್ಮ ಬಲ. எங்க வாழ்க்கையினுடைய வேரையே நீ மாற்ற வல்லவர். ನಮ್ಮ ಜೀವನದ ಬೇರನೆ ನೀನು ಬದಲಾಯಿಸಲು ஓ ಶಕ್ತನಾಗಿದ್ದೀ. துதிக்கிறோம். ಸ್ತುತಿಸ್ತೇವೆ ದೇವರೇ, துதிக்கிறோம். ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய திராட்சை செடி. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಮ್ಮ ಜೀವನದ ದ್ರಾಕ್ಷಿ ಗಿಡ. ஓ உமக்கு நன்றி. ವಂದನೆ ದೇವರೇ, உமக்கு நன்றி. ವಂದನೆ. உம்மில் நிலைக்க நாங்கள் விரும்புகிறோம். ನಿನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಯೂರಲಿಕ್ಕೆ ನಾವು உம்மில் ಬಯಸ್ತೇವೆ. வாழ நாங்கள் விரும்புகிறோம். ನಿನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇವೆ. உம்முடைய நடத்துதலை நாங்கள் விரும்புகிறோம். ನಿನ್ನ ನಡೆಸುವಿಕೆನ ನಾವು ಬಯಸ್ತೇವೆ. உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். ನಿನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ನಾವು ಬಯಸ್ತೇವೆ. ஓ நன்றி ராஜா. ವಂದನೆ ದೇವರೇ, நீ பேசுகிறவர். ನೀ ಮಾತಾಡುವ ಆತನು. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಒಂದೇ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ இங்க ಶಕ್ತಿ வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ. பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல அசைவாடுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಇವ್ರ ಮೇಲೆ ಚಲಿಸುದೆ. ஓ உம்முடைய அபிஷேகத்தை அவர் மேல பேசுங்க. ಅಭಿಷೇಕವನ್ನು ಇವ್ರ ಮೇಲೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. பரிசுத்த ஆவியானோட வல்லமை அவர் மேல கட்டவிழ்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಕ್ತಿಯನ್ನು ಇವ್ರ ಮೇಲೆ ನಾನು ಬಿಚ್ಚುತ್ತೇನೆ. சோர்வுகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வெளியேறு என்று சொல்லுங்க. ಸ್ವಾಮಿ, ನಿರಾಶೆಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೊರಗೋಗು ಎಂಬುದಾಗಿ இருக்கிற ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತೇನೆ. ஒவ்வொருத்தருடைய மனதிலும் எண்ணங்களிலும் வாழ்க்கையிலும் அசைவாடுகிற சோர்வுகளை நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டளையிடுகிறேன், வெளியேறு. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲೂ ಶರೀರದಲ್ಲೂ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಹಿಡಿದಿರುವ ಎಲ್ಲ ನಿರಾಶೆಗಳು ಹೊರಗೋಗು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಆಜ್ಞಾಪಿಸ್ತೇನೆ. இவர்கள் உம்முடைய சொத்து. ಇವರು ನಿನ್ನ ಸೊತ್ತು ಸ್ವಾಮಿ. இவர்களுக்காக ரத்தம் பேசுகிறது. ಇವರಿಗಾಗಿ ರಕ್ತವು ಮಾತಾಡ್ತಿದೆ. இவர்களுக்காக ஆவியானவர் அசைவாடுகிறார். ಇವರಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಚಲಿಸುತ್ತಿದೆ. ஒழுங்கினதை ஒழுங்காக்குறவர் ஆவியானவர். ಕ್ರಮವಿಲ್ಲದನ್ನು ಕ್ರಮಪಡಿಸುವ ಆತ இருளை ದೇವರಾತ್ಮನು. வெளிச்சமாக்குறவர் ஆவியானவர். ಕತ್ತಲನ್ನು ಬೆಳಕಾಯಿ ಮಾಡುವ ಆತನು ದೇವರಾತ್ಮನು.
ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ வெளிச்சம் இவர் மேல் எப்பொழுதும் ಇವರ இருக்கட்டும். ಬೆಳಕು ಯಾವಾಗಲೂ ಇವ್ರ ಮೇಲೆ ಓ ಉದಯಿಸಲಿ. நன்றி கர்த்தா. ವಂದನೆ உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை. ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ವಲ್ಲமுள்ள ಯೇಸು நாமத்தினால ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, பரிசுத்த ஆவியானவரின் அன்பினை ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ என்றும் என்றும் சதா காலம் ಎಂದು ಸದಾ ಕಾಲ ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗಾಗಿರಲಿ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ.